நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல வந்து எங்கள் டீம் சார்பாக, குழுவின் சார்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சோம். இது நம்ம ஊர், சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால வந்து இதனுடைய பெருமைகள் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் தான். நம்ம பேசுகிற பாஷையிலிருந்து நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நம்ம மைண்டில் எல்லாரும் அடுத்தவங்க சொல்லி 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 கொங்கு நாடுனுடைய இது என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். எங்கள் மாமா அந்த காலத்துலேயும் சொல்லுவார், கோயம்புத்தூரில் பிழைக்காதவங்க வேறு எந்த ஊரில் போய் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு தென்னிந்தியான மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அந்த தொழில் நகரம் அவ்வளவு சிறப்பான முறையில் இருந்தது. நான் சொல்கிறது 55 வருஷம் முன்னாடியே அந்த அளவுக்கு இருந்தது. அந்த மாதிரி இந்த மண்ணுக்குன்னு உண்டான பெருமைகள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த மண்ணில் எனக்கு மனசில் பதிஞ்ச 1-2 நிகழ்வுகளை வந்து நான் சொல்லிட்டு அப்புறம் நிகழ்ச்சிக்கு போனால் நல்லா இருக்கும். அந்த அவனாசி ரோடு இருக்க, இந்த அவனாசி ரோட்டில் வந்து காரு, பஸ்ஸு இதெல்லாம் போகிறது டே டைமில் போகும். ஆனால் நைட் டைமில் இந்த மாட்டு வண்டிகள்லாம் வந்து ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் இங்கேருந்து சின்னியம்பாளையம் அது அப்படியே போனோம்னா அவனாசி, அங்கிருந்தெல்லாம் வந்து இந்த கிராமங்கள்லேருந்து மாட்டு வண்டி கூட்டிகிட்டு நிறையா, அது வண்டி நிறையா ஃபுல்லாக காய்கறி அது இது நிறையா சாமான்களோட வந்து நைட்டில் தான் வந்து அந்த வண்டிகள்லாம் போகும். அப்போது காலையில் 4:30 மணி 5 மணி வரைக்கும் போகலாம். 5:30 மணி 6 மணிக்கு மறுபடியும் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒரு 4:30 5 மணிக்கு ஒரு பெரியவர் கையில் ஒரு பெரம்பு கூட இன்னொரு இரும்பு சட்டி இதை எடுத்துகிட்டு காலையில் ஒரு 4:30 மணிக்கு அவனாசிரத்துக்கு வந்து இந்த 5 மணிக்கு இந்த மாடுகள்லாம் போகும்போது சாணி போட்டே போகும் இல்லையா, அந்த சாணி பூரா பொறுக்கி 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 காலையில் 6-6:30 வரைக்கும் அந்த சாணிகளை வந்து லைனாக இங்கே நவந்தியாக்கிட்டேருந்து ஆரம்பித்தா அந்த லட்சுமி அந்த காரணம் வரைக்கும் அங்கேருந்து எல்லாம் பொறுக்கிட்டு அதுக்கப்புறம் பாரதி பக்கத்தில் வீட்டுக்கு வருவார். வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு 72 வயசு 73 வயசுக்கு மேலே இருக்கும். அவருடைய துணைவியார் ஒரு பாட்டி அவங்கள கூப்பிட்டு காலையில் பகல் நேரத்தில் வந்து அதுக்கு அந்த சாணியெல்லாம் உருண்டை பிடிச்சி அதுக்கு வந்து என்னென்ன கூட வந்து ஏதோ மிக்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த உருண்டையை வந்து எதிர்த்தாப்புல லட்சுமி செவரு ஃபுல்லாக காம்பவுண்ட் செவரு, லட்சுமி செவரு இந்த அவுட் சைடு. ஸோ அதில் போய் அந்த அம்மா அந்த உருண்டை பிடிச்சி கொடுத்தது அந்த பாட்டி கொடுக்கும். அந்த தாத்தா வந்து செவத்தில் வந்து அப்படி வரட்டியாக வந்து தட்டிகிட்டே வருவார் அந்த செவரு ஊரை. அதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள் கழிச்சதுக்கப்புறம் அது காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் போய் மறுபடியும் சாக்கு எடுத்துகிட்டு போய் அதுலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து போட்டு கொண்டு வீட்டில் வச்சுக்குவாங்க. வீட்டில் வச்சுக்கிட்டு அந்த பாரதிமலை ஏரியாவில் யாராவது வந்தால் காலம்னா அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் வந்து ஒரு வரட்டி 2 வரட்டி 3 வரட்டி 4 வரட்டிங்கிற மாதிரி இப்படி கொடுத்துட்ருப்பாங்க. இது வேற யாரும் இல்லை, எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி. அந்த தொழிலாளி செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு நைட்டு திரும்பி வந்துட்டுருக்கேன். சைக்கிளில் அப்பெல்லாம் வந்து எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டார். லைட்டு அதுக்கெல்லாம் டபுள்ஸ் அதுக்கெல்லாம் பின்னால் முன்னால் வந்து லைட் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா போலீஸ்காரன் பிடிச்சிடுவாங்க. நான் வர்றது கலெக்டர் ஆஃபீஸர்லாம் தாண்டி இந்த B4 ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதை தாண்டி அதுக்கப்புறம் அவனேஸ்வரோடு பிடிச்சி பாரதிபுரத்துக்கு வரணும். ஸோ அங்கே டவுனுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் ஓட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து போலீஸ் பிடிச்சிட்டா வம்புன்னு சொல்லி சைக்கிள் இறங்கி தள்ளிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த B4 ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் முன்னால் தள்ளிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் ஒரு பெரிய ஒருத்தர் சைக்கிளில் வந்தார். அப்புறம் என்னை பார்த்தாரு, நான் சைக்கிள் தள்ளிட்டு வரதை பார்த்தாரு. என்ன தம்பி சைக்கிள் பஞ்சர் ஆனா? இல்லைங்க, காற்று போயிடுச்சாண்டாரு. இல்லை காற்றெல்லாம் இருக்குங்க.
இன்னும் ஏமா தள்ளிட்டு வர்ற அப்படின்னு. இல்லை அடுத்தாப்புல வந்து B4 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, சைக்கிள் லைட் இல்லை, அதனால் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறதுனால நான் லைட் இல்லாமல் போனேன்னா போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் தள்ளிட்டு வரட்டுங்க. ஆப்பா 3 வயசுக்கு உன்னை போய் போலீஸு ஏறி அமுக்கு, எவனா போலீஸ் கேட்டால் நான் சொல்லிக்கிட்டு ஏறி அமுக்குன்னாரு. நான் இல்லைன்னா அட ஏறு, நான் தான் சொல்லணும்ல ஏறு அப்படின்னாரு. அப்புறம் நான் ஏறி அப்படியே அமுக்கிட்டே வந்தேன். அந்த B4 ஸ்டேஷனை தாண்டும் போது இப்படியே பார்த்துக்கிட்டே வர்றேன். ஸ்டேஷனில் யாராவது இருந்தாங்கன்னா போலீஸ் பிடிச்சிட்டே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வந்துருந்தேன். இவர் இப்படி வந்துருக்காரு, நான் இப்படி வந்துருக்கேன், இப்படியே ஒரு மழை வழியே அப்படி பார்த்துட்டே வந்துருந்தேன். அந்த ஸ்டேஷன் தாண்டுற நேரத்தில் டேய் அப்படின்னு ஒரு சத்தம் ஷாக் ஆகி பார்த்தா இந்த லெஃப்ட் சைடில் மரத்துக்கடியில் ஒரு போலீஸ்காரன் இருந்தார். ஸ்டேஷனில் நிற்கல, லெஃப்ட் சைடில் மரத்துக்கடியில் ஒரு போலீஸ்காரன் தம் அடிச்சு நின்று இருந்தார். பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன், இறங்கிட்டேன். வாட அப்புறம் உன் வயசு என்ன, சைக்கிளில் லைட் இல்லை, இது B4 ஸ்டேஷனு, என்ன ஒரு தைரியம் இருந்தால் நீ வந்து சைக்கிள் லைட் இல்லாமல் இப்படி வருவார் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா எனக்கு அழுகிற மாதிரி ஆகிட்டேன். சார் என்ன இப்படி ஒரு B4 ஸ்டேஷன் ஒன்று இருக்குது தெரியுமல்ல, சைக்கிள் லைட் இல்லாமல் எப்படி எவ்வளோ தைரியமாக வந்தேன் அப்படின்னா, இல்லை சார் நான் தள்ளிட்டு தான் வந்துட்டு இருந்தேன், ஆனால் நீ சின்ன பையன் தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த அண்ணனே அவர் எங்கேயோ ஒரு பண்ணலான்னு தள்ளி போயிட்டார், வேகமாக அமைக்கிட்டு. என்னடா அண்ணன், அந்த அண்ணன் தான் எழுதிட்டு சொன்னாரு, நம்பி ஏறினேன் சார், இப்போ பார்த்தா அவர் பாட்டில் போயிட்டாரு அப்படின்னு. அப்புறம் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் அந்த மூலமாக நீ கற்றுக்க வேண்டியிருக்கு, அதை நீ கற்றுக்கிட்ட. என்னென்ன எப்பவுமே வலுக்கட்டாயமாக ஃப்ரீயாக இலவசமாக வந்து எவனாவது ஏதாவது கொடுக்குறேன்னு சொன்னால் தயவு செய்து அதை ஒத்துக்காது. அப்படி ஏதாவது ஃப்ரீயாக வருது, இலவசமாக ஏதாவது செய்கிறாங்கன்னா அது சிக்கல் இருக்குன்னு அர்த்தம், நாளைக்கு மாட்டிக்கிற. அதனால் இனிமேல் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இலவசம் அப்படின்லாம் வரும்போது கேர்ஃபுல்லாக கை தட்டுறீங்க. ஆனால் எப்பவுமே இலவசமாக நமக்கு ஏதாவது இன்னும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த போலீஸ்காரங்க சொன்னது கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ இலவசமான சொல்லும்போது நம்ம இதெல்லாம் போடும்போது எத்தனை வருஷத்துக்கு முன்னால் போலீஸ் வந்து இந்த அளவுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. சில நல்ல விஷயங்கள் இப்படியெல்லாம் சில நிறைய பாடங்கள். இப்போ பாருங்க, அதெல்லாம் சண்டை இல்லை, இங்கே பட்டிமன்றம்னு வந்து உட்கார்ந்தாலும் சண்டைக்கு தான் ரெடியாக வந்துருக்காங்க. இப்போ இவங்களுக்குள்ளே சண்டை வரப்போகுது. இவங்க வந்து நாங்கள் தான் பிக் பாஸ் அப்படின்னு யார் சொன்னா, நாங்கள் தான் என் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுத்து சண்டை போட போகிறாங்க. இதுக்கு நடுவர் யார்? நான். ஸோ நான் நடுவராக இருக்கணும். நடுவராக நான் இருக்கிறது கூட பரவாயில்ல. இதுக்கு யாருன்னா இவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்க வரணும். இந்த வேடிக்கைன்னு சொல்லும்போது என்னென்னா நமக்கு அது வாடிக்கை ஆகிடுச்சு. ஏன்னா தேர்தல் ஒரு தடவை ஓட்டு போடுறோம், அப்புறம் 5 வருஷத்துக்கு வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான் நமக்கு நடந்துட்டு இருக்கு லைஃப்பில். இது அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு மேலே நான் இதை பேச ஆரம்பிச்சேன்னா அது அரசியலாகி போகும். அதனால் அதை அப்படி தள்ளி வச்சுக்குவோம். தள்ளி வச்சுட்டு இங்கே நமக்கு பிக் பாஸ் யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈரோடு பிரபு தான் முதல்ல பேச ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். இருக்கா ஆரம்பித்தா நல்லா இருக்குன்னு நினச்சேன். இருந்தாலும் இந்த லேடிஸ் பர்சன் சொல்லி காய்கறி வச்சான்னு அதனால் கோவை சத்யா நீங்கள் இது என்ன இதுல கூட சண்டையா? நீங்க இல்ல இல்ல அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க, விடுங்க. நீங்க நம்ம செய்ய வேண்டியது நம்ம செஞ்சோம். இருந்தாலும் அவங்க உங்களை பேச சொல்றாங்க. ஏதோ ஒரு சௌகரியம் இருக்கு போல, நீங்க முதல்ல பேசினா அவங்க பேச இல்ல. நிறைய பாயிண்ட் எல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் யோசனையோட பேசுங்க. கணவன்களுக்கு விட்டு கொடுத்தே பழகி போய்விட்டதால் நானும் இப்பொழுது விட்டு கொடுத்தே வந்திருக்கிறேன்.
விட்டு கொடுத்தும் கணவனுக்கு கோவையின் கைத்தட்டல் இவ்வளவுதானா? சாதாரணமான நடுவராக வந்திருக்கிறார். புதிய வார்ப்பாய் புறப்பட்டு வந்து முந்தானை முடிச்சு போட்டு இது நம்மால் என்று மனிதநேயத்திற்கே மகுடம் சூட்டிய திரை உலகின் பாக்கியத்திற்கு கோவையின் பலமான கைத்தட்டலை பரிசாக இந்த கைத்தட்டல் அப்படியே எங்க டைரக்டருக்கு போய் சேர்த்து. ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இல்லை. எப்பவுமே நான் சொல்றது எனக்கு 2 பிறந்த ஊர் அப்படிங்க, பிறந்த மண் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து கோவை சொல்லுவேன். சினிமாவுக்கு நான் பிறக்கிறதுக்கு சினிமாவில் வர்றதுக்கு காரணமானது மதுரைக்காரர் தேனிக்காரர் எங்கள் டைரக்டர். அதனால அந்த மதுரையும் எனக்கு ஒரு பிறந்த மண் தான். அவருடைய அன்பு மனத்துக்கு நல்ல ஒரு கைதல் இருக்கிறார். குருவை போட்டுக்கிறார். அதனால்தான் அவர் இந்த உயரத்தில் இருக்கிறார். சாதாரண இடங்களாங்க. பெண்மையின் மறுபெயர் பாவை, பெண்மையின் மறுபெயர் பாவை, அன்பின் மறுபெயர் சேவை, சரித்திரத்தின் மறுபெயர் தான் இந்த கோவை என்பதை நிரூபித்திருக்கிற மக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, பொண்டாட்டினால நடுவர்களே, பொண்டாட்டினால நொந்து நூலாகி வெந்து வெங்காயமாகி காஞ்சி கருவாடாகி நான் தான் பிக் பாஸ் வாதாடி வாதாடி தாடியோடு வந்திருக்கிறேன். பாருங்க, பிக் பாஸ் கை தட்டுறாங்க. எங்க ஆண்கள்லாம் பிக் பாஸ் ஆண்கள்லாம் கை தட்டி பார்க்கலாம். அவதான் நடுவு மார்க் போடுவாரு. நான் பேசுனதுக்கு அப்புறம் ஒருவேளை அவங்களும் உங்க நிலைமையிலேயே சுகமா உட்காந்துருக்காங்க. கண்டிப்பா சார். நடுவர்களே, கணவன்கிற பேரை கூட உச்சரிச்சு பாருங்க. கண் அவன்தான் கணவன். ஆனா பொண்டாட்டி பாருங்க, பொண்டாட்டி ஏன் தமிழ பொண்டாட்டி பேர் வச்சான்? ஆம்பளை ஆட்டி வைக்கிற பாத்தீங்களா? அதனாலதான் பொண்டாட்டி. மனைவி விட்டீங்கள அப்படி ஒரு பேர் இருக்குல்ல. மனைவிக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க. சரி, மனைவிங்கிற வார்த்தையே நாங்கள் உச்சரிக்கிறதே இல்லையா. அவ்வளோ பாடுகள் இருக்கு. வாழ்க்கையில பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமா உங்க முன்னாடி அடிக்க வச்சு கணவன் தான் பிக் பாஸ்ங்கிற தீர்ப்பை வாங்கிட்டு போய் என் மனைவி கிட்ட கொடுத்தாதான் வீட்டில் எனக்கு சோறு கிடைக்கும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு வேதனையில வந்திருக்கு. ஆனா ஒண்ணு பாருங்க நடுவர்களே, பொண்டாட்டினா ஆட்டி வைக்கிறாரு. ஆனா மச்சினிச்சின்னு வார்த்தையை உச்சரிச்சு பாருங்க. ஏன் தெரியுங்களா? மச்சினிச்சின்னு பேர் வச்சாங்க, இனிச்சு பேசுவோம். அதான் மச்சினிச்சு. நம்ம ஊர்லயும் ஒரு படம் அக்கால இருந்தாலும் சக்களத்தி தான். ஆனா ஒண்ணுங்க நடுவர்களே, ஒரு பிக் பாஸ்ங்கிற முறையில கணவன்கிற முறையில நான் ஒன்று சொல்றேன். இந்தியாவை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் கொலம்பியாவை பிடிக்கும். ஏன்னா கொலம்பியாங்கிற பேர்லயே இந்தியா இருக்கு இல்லையா? நல்ல தேசப்பட்ட பிக் பாஸ்க்கு நல்ல பாயிண்ட். பிக் பாஸ்ல ஒரிஜினல் பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 58 கேமரா இருக்கு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அதே மாதிரி தான் ஆம்பளைங்களும் மாமியார்கிட்ட மாட்டி, பொண்டாட்டிட்ட மாட்டி, மச்சினிச்சிட்ட மாட்டி, பிள்ளைகிட்ட மாட்டி, சின்ன பின்னமாயி ஓடவும் முடியாம ஒளியவும் முடியாம ஆம்பளைய வாழ்க்கையை சீரழிக்கிற ஒரே சிசிடிவி கேமரா 2 கேமரா மேடையில உட்கார்ந்து இருக்கு. பாத்தீங்களா? மறக்க முடியாங்க. ஏன் எவ்வளவு பாடுங்க நடுவர்களே. பிக் பாஸ்ல ஏன் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து கேடை கொடுக்குறாங்க? உள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதுனாலதான் அவர் பிக் பாஸ் ஆகிறான். அந்த மாதிரி குடும்பத்துல 1008 பிரச்சனைங்க. பாருங்க, ஒண்ணு இல்லைங்க நடுவர்களே, நான் தூங்கிட்டு இருப்பேன். என் மனைவி என்னை எப்படி தெரியுமா எழுப்புவோம்? கவிதை பேசி எழுப்புவோம். நான் படுத்திருப்பேன், பக்கத்துல வருவான். காலையும் நீயே, மாலையும் நீயே, இரவும் நீயே, பகலும் நீயே, விடிஞ்சு போச்சு எந்திரிச்சு போச்சு. கல்யாணம் பூசிங்கிறவர்களே, அதாவது ஒரு கணவனைக்காக பல படங்கள் எடுத்தவங்க கிட்ட ஒரு நியாயத்துக்காக வந்திருக்கேன். கல்யாணமான புதுசுல என் பொண்டாட்டி என்னை பார்த்து, ஏங்க தோசை ஊத்தவா, ஏங்க தோசை ஊத்தவா, ஏங்க தோசை ஊத்தவாங்க. இப்ப யோ தோசை ஊத்துவா, தோசை ஊத்துவாங்க. ஒண்ணு சொல்றேங்க, கல்யாணமான புதுசுல பொண்டாட்டி வரமா இருக்கு. கோச்சிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போனா வராம இருக்கு. அதுதாங்க மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்காக தான் உங்களை நம்பிக்கை வந்திருக்கிற கோவை மக்களுக்கு நீங்க என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க நடுவர்களே? அது மட்டும் இல்லைங்க, கல்யாணம் புதுசுல என் மனைவியை பார்த்து நான் ஒரு பாட்டு பாடினேன். அப்ப முதல்வன் படம் வந்திருந்தது. பொறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே. இதுக்கெல்லாம் மியூசிக் கூட பாடுறப்ப கைத்தட்டல் ஈஸியா வரும். இப்ப நீங்க தான் கைத்தட்டல் டைமிங் கூட கைத்தட்டுங்க.
ஏன்னா பல கலைஞர்களின் வாழ்க்கையில் டைமிங்கை ஏற்படுத்திய குத்துவிளக்கா எங்கள் நடுவர் இங்கே உங்கள் பாக்கியராஜ் என்கிறது பாக்கியம் அமர்ந்திருக்கிறது. நல்ல டைமிங்கோட கை தட்டி மறுபடியும் செகண்ட் கிடைக்காது. ரெடி? ஊருக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே உன் கொலுசுக்கு மணியா என்ன கொஞ்சம் மாத்து தாயே. இது கல்யாணமான புதுசுல பாடின பாட்டு. இப்ப எப்படி பாடுறேன் அதே கைதட்டல். ஏன்னா நடுவர் கோச்சுக்குவார். பிள்ளைகளுக்கெல்லாம் லாடம் கட்டி தான் கூட்டு வந்திருக்காரு, கரெக்டா பேசணும். ரெடியா? ஊருக்கு சிறுத்தவளே ஏன் குடும்பத்தை கெடுத்தவளே எங்க அம்மா நின்று சோத்துல மண்ணி போட்டவளே எங்க அப்பா கிட்ட கையை நீட்டி சொத்தத்தான் கேட்டவளே. 1 2 3 4 5 6 எல்லாம் பாதிச்சுருக்காங்க. அவ்வளவு வேதனை, அத்தனை தடைகளை தாண்டி குடும்பத்தை உழைச்சு பொண்டாட்டிக்காக உழைச்சு பிள்ளைகளுக்காக உழைக்கிற எங்களை பார்த்து பிக் பாஸ்ங்கிற பட்டத்தை தராம அவங்களுக்கா தருவாங்க? என்னங்க நியாயம்? நான் கேட்கறேங்க. ஆம்பளைங்கெல்லாம் உழைச்சு குடும்பத்துக்காக சோறு போடுறோம். ஆனா இவங்க என்னைக்கு காலடி எடுத்து வச்சு வந்தாங்களோ அன்னைக்கே குடும்பத்தை கூறு போடுறாங்க. நாங்க சோறு போடுறோம், அவங்க கூறு போடுறாங்க. இந்த கைதட்டல் நாங்க தான் பிக் பாஸ் இருக்கு. இதுதான் ஆதாரங்கிறவர்களே. நான் கேட்க எந்த மருமகளாவது மாமியாரை மதிக்கிறாங்க? மதிக்கிறதே இல்லை. ஒரு மருமக குழந்தைக்கு சாப்பாடு போட்டு இருந்தா மாமியார் வந்தாங்க, வாங்க வாங்க இப்பதான் சொல்லிட்டே குழந்தைக்கு சாப்பாடு கரெக்டா வந்துட்டீங்க. அப்படியா? என்ன பத்தியா என்னப்பா சொன்ன? சாப்பாடு பூதவரன்னு கரெக்டா வந்துட்டீங்க. மாமியார் பூதவருக்கு பில்டப் பண்றாங்க. ஒண்ணு இல்லைங்க. ஒரு மருமக என்ன பண்ணா நேரம் போய் ஸ்கூட்டி விட்ட மாமியார் மேல. மாமியார் கீழே விழுந்துட்டாங்க. டிராபிக் போலீஸ்காரர் வந்து கேட்டாரு, ஏமா மாமியார் மேல ஸ்கூட்டி விட்டு ஏற்றிட்டியே, உனக்கு வண்டியில பிரேக் பிடிக்கலையா? இல்லைங்க, எங்க மாமியாரே எனக்கு பிடிக்கல கேட்டாங்க. எவ்வளவு கனவுகளோட கல்யாணம் பண்றாங்க. ஒண்ணு சொல்றேங்க, ஆண்கள்லாம் இருந்திருக்கீங்க, இளைஞர்களை கல்யாணம் ஆகாத வந்தீங்கன்னா நான் சொல்றது கேளுங்க. ஒண்ணு வச்சுக்கோங்க, கொரியர்ல பார்சல் அனுப்புற லப்பரை விட அரியர்ல கூட இருக்கிற நண்பன் தான் டாப்புக்கிறத வாழ்க்கையில என்னைக்கு மறக்காதீங்க. அப்பதான் வாழ்க்கை உறுப்பு. எவ்வளவு பிரச்சனை இல்லை வாழ்க்கையில, சோறு திங்க முடியல நிம்மதியா. ஆனா ஒண்ணுங்க, உலகத்திலேயே என் மனைவி மாதிரி இறக்கமானவங்க யாருமே இல்லை. அதுக்கெல்லாம் நீங்க நல்லா கைத்தட்டி ரசிக்க வேண்டியது. உங்ககிட்ட சொல்றேன், என் மனைவி மாதிரி இறக்கமானவங்க யாருமே இல்லை. என்ன தெரியுங்களா? என்ன அடிச்சுட்டு உட்கார்ந்தாங்க, ஒரு கோப மரியாதை அடிச்சுட்டே அடிச்சாங்க. அவ்வளவு பாடுகள். ஒன்று சொல்கிறேன் நண்பர்கள், வழி என்றால் என்னவென்றே தெரியாமலும் வழி என்றால் என்னவென்றே தெரியாமலும் தன் வழியை தன் குடும்பத்திற்கே தெரிவிக்காமலும் குடும்பத்தை சுமக்கின்ற பிக் பாஸ் தாங்க. ஒவ்வொரு பெண்ணும் பிரசவத்தின் போது பட் ஒரிஜினலா சயின்ஸ் பிரகாரமே இப்படித்தான். இந்த பெயின் அவங்க தாங்கிக்கிறவங்க வேற யாருமே தாங்க முடியாது. அந்த உச்சகட்ட பெயின் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி படிச்சேன். அந்த வழியை நான் மனப்பூர்வமாக இருக்கிறேன். அந்த வழி இல்லாமல் நாங்களே இந்த பூமிக்கு வந்துருக்க முடியாது. உண்மைதான் நடுவர்களே. ஆனால் அந்த ஒரு தடவை தான் அவங்க வழியை சுமக்கிறாங்க. காலம் பூரா வழியை நாங்கள் தான் சுமக்கிறோம் அப்படிங்கிறத எங்களுடைய மனமில்லாமல் மல்லிகை இல்லை, வானம் இல்லாமல் நிலவில்லை, அச்சாணி இல்லாமல் தேர் இல்லை, சாவி இல்லாமல் பூட்டி இல்லை, நீர் இல்லாமல் நதி இல்லை. ஒன்று யோசிச்சு பாருங்க, வலி அன்னைக்கு மட்டும்தான் அவங்க சுமக்கிறாங்க, மற்றதெல்லாம் நாங்கள் தான் சுமக்கிறோம் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே அந்த வழி உங்களுக்கு வந்துருந்தா அடுத்தடவை ஆனா அவங்க எவ்வளவு ஜீரணம் பண்ணிட்டு ஓகே ரெண்டாவதுக்கு ஓகே இல்லையா? சில பேர் 2 3 4 ஓகே. இது போன்ற ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்த்தணுங்கிறதுக்காக தான் நடுவர்கள் இந்த பாயிண்ட்டுக்காக நான் இல்லைங்களா? ஏன் அவ்வளவு வழி இருக்கு. ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன், மனம் இல்லாமல் மல்லிகை இல்லை, வானம் இல்லாமல் நிலவில்லை, அச்சாணி இல்லாமல் தேர் இல்லை, சாவி இல்லாமல் பூட்டி இல்லை, நீர் இல்லாமல் நதி இல்லை, தாய் இல்லாமல் குழந்தை இல்லை, கண் இல்லாமல் ஓவியர் இல்லை, ஒளி இல்லாமல் வைரம் இல்லை, பரல் இல்லாமல் சிலம்பு இல்லை, கணவன் இல்லாமல் குடும்பத்திற்கு முன்னேற்றமே இல்லை என்பதனால் உண்மையான அவ்வளவுதான். ஓயாமல் ஒரு கவிதையோடு நான் நிறைவு செய்கிறேன். கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு மனைவியை பற்றி எழுதுவார். அந்த கவிதையுடைய முழுசா படிச்சு பாத்தீங்கன்னா அந்த கவிதை முழுக்க அங்கதான் பிக் பாஸ் தெரியும். எப்ப ஆண் கணவன் பிக் பாஸ்ங்கிறத கடைசி வரியில சொல்லுவாரு. அந்த கவிதையோடு நான் நிறைவு செய்கிறேன் நடுவர்களே. என்ன கவிதை தெரியுங்களா? அவர் மனைவி பத்தி அவர் சொல்லுவாரு. நீங்களும் உங்க மனைவி பத்தி நினைச்சுக்கங்க. கவிப்பேரர் சொல்லுவாரு, என் வீட்டு தேவதை கொஞ்சம் கண்ணீர் கொஞ்சம் ரத்தம், கொஞ்சம் கடவுள் கொஞ்சம் விலங்கு,
சேர்த்து பிசைந்து செய்து முடித்த ஜீவராசி நான் தேவமிருகம் நான் எனப்படுவது நல்லவன் இல்லை, நான் ஒரு பிணக்க ஞான கிறுக்கன். இரும்பாய் கிடந்த எண்ணெய் துளைக்கு பொன்னாய் மாற்றிய புன்னகை கண்மணி. எரியும் தீயாய் இருந்தேனம்மா, எரியும் தீயை இடையாய் திரித்து சிறிய விளக்காய் செய்தவள் நீயடி. சீரும் கங்கையை சீசாவில் அடைக்கும் செப்படி வித்த எப்படி கற்றார். 20 வயது இன்னொரு சரணம் உன்னால் அடைந்தேன் என்பதன் கவனம். அக வாழ்வில் நீ அமைதி காப்பதால் புற வாழ்வில் நான் பொருது வெல்கிறேன். காரியம் யாவையும் கண்மணி செய்வதால் சூரிய கவிஞனாய் சுற்றி வருகிறேன். சுற்றும் காற்றாய் சுதந்திரம் கொடுத்தாய், ஆனால் இந்த ராசி குந்தன் சித்திர கைகளில் சிறைப்புகள் மட்டுமே. 1000 பாடல் எழுதியிருப்பேன், ஆனால் எனக்கு பிடித்த பாடல் உன் சருகு புடவையின் சலசலப்பு ஒன்றே. 1000 பல்லவி எழுதியிருப்பேன், ஆனால் எனக்கு பிடித்த இன்ப பல்லவி சி போங்கல் என்னும் சினுங்கள் மட்டுமே. வெளியே என்னை வீரழைப்பார் கிளியே, உன்னை கேட்டால் தெரியும். துரோகம் என்னை துளைக்கும் வேளையில் வாழால் அறுத்த வாழையாய் நான் உன் மடிமேல் விழுவதும் மழை போல் அழுவதும் உனக்கே தெரியும். ஊரா அறியும் கவிதை முடிப்பாரு. தாயினும் வடிவை, தமக்கையின் வடிவை, மகளின் வடிவை, மனைவியின் வடிவை, மூதுரை சொல்லும் முதுமகள் வடிவை, ஓவிய திருவே உன்முகம் காண்கிறேங்கிற வரைக்கும் அவங்க உயர்ந்திருக்கிறாங்க. எப்ப பிக் பாஸா அன்பு உணர்வு பாசம் அத்தனையும் ஒருங்கிணைத்த ஒருவரியாய் கவிப்பேரசு முடிப்பார். தாயினும் வடிவை, தமக்கையின் வடிவை, மகளினும் வடிவை, மனைவியின் வடிவை, மூதுரை சொல்லும் முதுமகள் வடிவை, ஓவிய திருவே உன்முகம் காண்கிறேன். உனக்கு முன்னே உயிர் பிரியத்தான் எனக்கு விருப்பம். அதற்கு இயற்கை உதவும் சொல்றதாக ஆண்களுடைய மனசு. அதுதான் குடும்பத்தை உயர்த்துகின்ற உழைப்பின் அடையாளம், உன்னதத்தின் அடையாளம். இது நம்மால் திரைப்படத்தில் நீங்கள் சொல்லி நீங்கள் எழுதிய வசனத்தை குமரிமுத்தவர்கள் சொல்வார்கள். கோயில்ல குறுக்காரர் குடிக்காம இருக்கிறது பெரிய கெட்டிக்காரத்தனம் இல்ல, சாராய கடையிலேயே வேலை பார்த்து குடிக்காம இருக்கிற மாதிரிங்களா, அதுதான் புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனமான வாழ்க்கையை வாழ்கின்ற இந்த கணவன்கள் தான் குடும்பத்தின் பிக் பாஸ் என்று நீங்கள் தீர்ப்பு தர வேண்டுமாய் கேட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாட்டை உள்டா வேற பண்ணியிருக்கீங்க நிறைய விஷயங்கள். ஆனால் அவங்களையும் நம்ம சாதாரணமாக நினைச்சிக்க முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் கட்டிட்டு ரெடியாக வச்சுருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கோவை சத்யா. வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் எனக்குள் நீயாய் உனக்குள் நானாய் நமக்குள் நாமாய் வித்தாக பிறந்திட்ட சத்தான தமிழுக்கு இந்த கொங்கு தமிழச்சியின் கோடானு கோடி வணக்கம். தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில், தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில் தமிழுக்காகவே வாழும் நடுவர் பெருந்தகை அவர்களே, இது எங்களுக்கு தீர்ப்பு வர வரைக்கும் அப்புறமா வாபஸ் வாங்கிக்குவோம். உண்மையாவே நல்ல ஒரு தலைப்பு பட்டிமன்றத்துக்கு கொடுத்துருக்கீங்க நடுவர் அவர்களே. அருமையான ரசிகர், அருமையான நடுவர்ங்க, அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. குடும்பத்தின் பிக் பாஸ் ஆம்பளையா பொம்பளையா அதானதான். நான் சிம்பிளா சொன்னீங்க, நீங்க கொஞ்சம் வேண்டா சொன்னீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இல்லைங்க, இதுக்கு எதுக்கு வந்து பிரபு அந்த முக்கு முக்கிட்டு போனாருன்னு தெரியல. வந்ததுல இருந்து என் பொட்டாட்டி சரியில்லை, பொட்டாட்டி சரியில்லைன்னு எட்டி உதச்சு எழுப்புறேன். எங்க மாமா எங்க அப்பா மட்டும் சொக்க வாங்கிட்டா, எங்க அம்மா அம்மா சோத்தை பண்ணுல போட்டுட்டா, இப்படியே பேசிட்டு போனார்களே நடுவரவர்களே. நான் தான் கேட்கறதுங்க, உங்களுக்கு தான் பொண்டாட்டி கட்டினா சந்தோஷம் இல்லையில்ல, பொண்டாட்டி கட்டினா நிம்மதி இல்லையில்ல, பொண்டாட்டி கட்டினா எந்த பக்கத்துக்கு முன்னாலும் சந்தேகமா இருக்குது இல்ல, அப்படியே மீச முளைச்சு முளைக்காதுக்கு முன்னாலும் ஜாதகம் தூக்கிட்டு உங்கூட்ல கொடுத்தா உங்கூட்ல கொடுத்தா உங்கூட்ல கொடுத்தா ஏன் போறீங்க? கூட்டம் கொஞ்சம் வச்சுக்க வேண்டியதானா? மீச முளைச்சோன்னா கூடுதலா ஜாதகம் தூக்கிட்டு போய் பொண்ணு கட்டிட்டு வந்து இங்க வந்துட்டு பொண்டாட்டி நல்லா மச்சினி நல்லா இருக்கணும், மச்சினி பிச்சு போடும் பிச்சு ஜாக்கிரதை. ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, அந்த குழந்தைய மேட்டர் சொல்றாங்க. உங்களுக்கு இருக்கா இல்லைங்கிற ஏக்கமா, இல்லை இருந்து செட்டா இல்லைங்கிறதா? எனக்கு என்ன வருத்தம்னாங்க, நாங்க பெண்கள் நாங்க 2 பேரும் வந்து ஏதோ வந்ததுக்கு நம்ம தலைப்பு கேட்கவோ அதை பேசிட்டு போயிடலாம் இருக்குங்க. பெண்கள் நாங்க பொறுமையா இருக்கா, ஆண்களுக்கு அது என்னது அடக்கம் இல்லாத அண்டாட்டம்னு கேட்கறேன் நான். என்னங்க வந்ததுல இருந்து என்னங்க பொண்டாட்டி ஏங்க வீட்டுல பிக் பாஸ்ன்னு சொல்ற அளவுக்கு நீங்க என்னங்க செய்யறாங்க? நடுவரவர்களே, உங்ககிட்ட போன் இருக்குதுங்க, செல்போன். எங்க மாமக்கிட்டையும் செல்போன் இருக்குதுங்க, சத்தியமா இங்க இருக்கிற எல்லா அண்ணங்கிட்டையும் செல்போன் இருக்கு. எனக்கு சத்தியமா
ஐடியா பண்ணணுங்க. நானா கோயம்புத்தூர்காரி, நான் விவரமா பண்ணலைங்க. நான் ஒரு ஐடியா பண்ணேன். மாமன் எப்பவுமே நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் பால் குடிப்பாருங்க. இந்த பால்ல 2 தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க, 2 தான் கொடுக்கணும். 3 கொடுத்தா வேன் போயிடும். நாளைக்கு நல்லது கட்டத்துக்கு என்ன பண்றது, எப்படி நிக்கிறது? 2 தான் கொடுக்கணுங்க. இதுக்கு முன்னால ஒரு புத்திசாலித்தனமா நான் மாமன்கிட்ட என்ன சொன்னேன், மாமா இந்த பேட்டர்ன் லாக் போட்டு வச்சீங்கன்னா அப்பப்போ மறந்துடுவீங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கோங்க. அவர் என்ன நினைச்சிட்டாரு, நான் ஏதோ நல்லது சொல்றேன்னு நினைச்சிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வச்சுக்கிட்டாருங்க. நான் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து பாருங்க. அன்னைக்கு பார்த்து இன்னைக்கு என்னடி பால் சூப்பரா இருக்குது, குடிச்சிட்டு ஒரு வாய்ப்புல தூங்கிட்டோம். நான் மெசேஜ் வரும் செல்போன் பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்து பாருங்க. நைட்டு 12 மணிக்கு ட்ரிங்குன்னு ஒரு சவுண்ட் வந்துருச்சு. நான் எழுந்திரிச்சு பார்த்துட்டு படக்குன்னு ஃபிங்கர் எடுத்து பிரிண்டை வச்சு லாக்கை ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்ல பார்க்கணுங்க. ஜிம்மின்னு ஒரு மெசேஜ் அனுப்புதுங்க. நடுக்கிறவர்கள எனக்கு பேசுறீங்க, அவரு ஒரு வேறு வச்சுக்கிறாரு. அது கேட்குது, ஜிம்மி செல்லக்குட்டி என்ன பண்ணுது, அது வாய்ப்புல தூங்குது. எனக்கு நான் அப்படியே மெசேஜ் பண்ண முடியுங்க. நான் திருப்பி மெசேஜ் பண்ணணுங்க, செல்லக்குட்டி தூங்குதுன்னு ஜிம்மி கம்முனு இருக்கேன். ஜிம்மி திருப்பி கேட்குது, செல்லக்குட்டி பொய் சொல்லுது, தூங்குனா எப்படி மெசேஜ் பண்ணுதுன்னுச்சு. நான் திருப்பி அனுப்புனேன், செல்லக்குட்டி தூங்குது, செல்லக்குட்டி பொண்டாட்டி மெசேஜ் பண்ணுது. இப்போ கட்டை எடுத்து வருதுன்னு பாருங்க. அந்த ஜிம்மி தான் இந்த ஜிம்மி கட்டாயி போச்சுங்க. இவங்க எப்படி பிக் பாஸ் ஆவாங்க? வீட்டுக்குள்ள ஒரு நல்லது கட்டது நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்த்தா உங்களுக்கு எல்லாம் அது பிக் பாஸ் உங்களுக்கு ஒரு பட்டத்தை தரலாம். இதுல வேற வந்துட்டு நாங்க இவங்களுக்கு கடவுள்கள் எல்லாம் விட்டு கொடுத்துறாங்களாமா. எனக்கு போய் நீங்க விட்டு கொடுக்குறீங்க, எங்க போய் விட்டு கொடுக்குறீங்க? பெருமை மாமியா மருமக தான் சண்டை போடுறோம். எங்களுக்கு மாமனாருக்கும் மருமகனுக்கும் சண்டை வராது. எப்படி வரும்? இங்கதான் ஒன்றுல வாங்கி 2 படிச்சுக்கிட்டு ஒன்று அப்புறம் எப்படி வரும் உங்களுக்கு சண்டை? குடும்பத்துல ஒரு துவைக்கிற சோப்பு என்ன வேலையும் தெரியாது அப்படிம்பாங்க. அரசியல் விற்குது தெரியாது அப்படிம்பாங்க. அப்புறம் எனக்கு போய் இவங்க பிக் பாஸ்ங்க எல்லா வேலையும் செய்யுது நம்மக்கா. பெண்கள் நான் மட்டும் ஒரு 2 நாள் எங்கேயாவது வெளியூர் பட்டிமன்றம் போயிட்டுங்க. திரும்பி வீட்டுக்கு வந்து பார்த்தேன்னா வீடு எப்படி இருக்குறீங்களா, சங்கம் பண்ற மாட்டோம். கண்டிப்பாக நுங்கி சங்கமா அப்படியே நிற்குங்க அந்த இடத்துல. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஒரு பக்கம் ப்ரெஸ் ஒரு பக்கம் கிடக்குங்க. இவர் போட்டிருக்க செருப்பு வலதுதான் செருப்பு இடது பக்கம் கிடக்கு, இடதுதான் செருப்பு வலது பக்கம் கிடக்குங்க. ஊடாட்டமே இருக்காதுங்க. அன்னைக்கெல்லாம் நான் சொல்றேன், என்னதான் வேலைக்காரி வேற இன்னைக்கு வரலீங்க, வேலைக்காரி வராம வீடே சரியில்லைங்கிறேன். இவர் உடனே சொல்றாரு, ஆடி போடி உனக்கு வீடு தான் சரியில்லை, எனக்கு மனசே சரியில்லை. இவங்களை போய் பிக் பாஸ் நம்ம ஏற்றுக்க முடியுங்களா நடுவர்கள? குடும்பத்துல தேவைகளை அறிஞ்சு செஞ்சாங்கன்னா இவங்களை பிக் பாஸ் நம்ம ஏற்றுக்கலாங்க. சாதாரணமா சொல்றோம் பாருங்க, கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், கண்டுகொண்டு நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது எது என்று உண்ணும் உணவில் கூட உறவை பார்ப்பவள் பெண் நடுவர்களே. அவதான பிக் பாஸ் இருக்க முடியும். நம்ம எல்லாத்துக்கும் புரியுற மாதிரியே சொல்றேன். இப்ப லேட்டஸ்டா ஒரு பாட்டு வந்துச்சுங்க. அதுல கூட யார அம்மாவை தான் சொன்னாங்களே தவிர அப்பாவை சொல்லு. எப்படி சொன்னாங்க தெரியுங்களா? உருளை கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி வரைக்க அழுதிருச்சு, அம்மா வந்து கொஞ்சம் சிரிச்சிருச்சு. அம்மா வந்து கொஞ்சம் அம்மா தான் வந்தா, அங்க மனைவி அம்மா எல்லாரும் பெண் என்ற அந்த அவதாரம் இருந்த காட்டி தான் நடுவர்களே காய்கறியில கூட அம்மாவை தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க. எங்கேயாவது அப்பாவை கொண்டு வந்து சேர்த்தாங்க நடுவர்களே. இவங்களை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு வேலை உருப்படியே செய்ய மாட்டாங்க. அப்புறம் நீங்க இவங்க பிக் பாஸா இருக்க முடியும். பாசத்தால் 30 நாள் வருதுங்க. நான் 35 பட்டிமன்றம் போயிடுறேங்க்கா. என்னமோ ஓடிட்டு கிடக்குங்க. நான் போயிடுறேன். வீட்டுல நான் எதுக்கு மாட்ட மாட்டேன், சமைக்கிறதுக்கெல்லாம் மாட்ட மாட்டேன். மாமா என்ன பண்ணாரு, நான் போன பக்கம் நல்லா வாங்கி கொடுக்குறாங்க, வாங்கி நல்லா சாப்பிட்டுங்க, நல்லா குஷ்கு மாதிரி ஆயிட்டேன். யாருமே சொல்றது இல்லை, நானே குஷ்கு முஷ்குன்னு ஆயிட்டுங்களா. மாமா பார்த்தீங்கன்னா இந்த மைக் ஸ்டாண்ட் மாதிரியே ஒல்லியா இருந்தாங்க. எனக்கு மனசு கேட்கலீங்க. நான் போய் சொன்னேன், தேமாமா நான் குண்டா இருக்கேன், நீங்க இப்படி ஒல்லியா இருக்கீங்க, ஜோடி சரியில்லை, இவ போற தின்னு போடுறான்னு என்னைக்கு பேசுவாங்க. மாமா நல்லா சாப்பிடுங்கன்னே. நீ போன பக்கம் நல்லா சாப்பிட்டுக்கிற, நான் ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பு கெட்டு போச்சுனார். சரி வீட்லயே செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு. எனக்கு ஒன்றும் தெரியாது இல்லைன்னார். இவங்க சமைத்து பாருங்க புக்கு விற்கிது, நான் வாங்கி தர்றேன், நீங்க சமைத்து பாருங்க, அந்த புக்கை பார்த்து ஏதாவது கற்றுட்டு வீட்லயே செஞ்சு சாப்பிடுங்கம்மா, உடம்ப தேர்த்துங்கன்ட்டு நான் 4 நாள் பட்டிமன்றம் போயிட்டுருங்க. எனக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரணுங்க. இவர் அந்த புக்கை படிச்சுட்டு இருந்தார். எனக்கு பெருமை தாங்கல, நம்ம வாங்கி கொடுத்த புக்கை நம்ம புருஷன் இவ்வளவு நல்லா படிச்சுட்டு இருக்கிறாரு, என்னமாமா கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டேன். உப்புமா செஞ்சு வழங்கிட்டேன்டினாரு. நான் உடனே சொன்னேன், மாமா 4 நாள் துணி இருக்குது, அப்படியே துவைச்சு போட்டு பாரு, நீங்க போய் உப்புமா செய்ய, நீங்க செய்ய உப்புமா எப்படி இருக்குதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு. சரி இவர் கிச்சனுக்குள்ள ஓனாருமா, நான்
வெளியே வருவீங்க. ஏக்கா இந்த உப்புமாக்கு எவ்வளோ நேரம் இருக்காது? வெங்காய மிளகா இருந்து சுடுதண்ணி தாளிச்சு 20 நிமிஷம், சுடுதண்ணி வச்சு வெங்காய மிளகா அரைச்சு தாளிச்சு 10 நிமிஷம். இந்த உப்புமாவுக்கு 2 மணி நேரமா கிச்சனுக்குள்ள போன மனுஷனை காணும். நான் என்னதான் பண்றாங்க போய் கிச்சனுக்குள்ள எட்டி பார்க்கணுங்க, சிலிண்டர் கட்டி பிடிச்சி பண்ணிட்டு எனக்கு அவ்வளவு வைத்திருச்சிருங்க. நான் நேரம் போய் முதுகுல ஒண்ணு விட்டேன். 4 நாள் கழிச்சு நான் தான் வந்துட்டு எனக்கு சிலிண்டர் கட்டி பிடிச்சி பண்ணிட்டு எந்திரிமா அப்படின்னு எந்திரிச்சு நீ தான் புக் வாங்கி கொடுத்த படி அப்படின்னு புக் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா உப்புமா செய்தவின் சிலிண்டரை அணைக்க ஒண்ணு கொடுக்கும். ஏங்க சிலிண்டரை ஆஃப் பண்ண சொல்லி போட்டுருக்குதுங்க. இவர் போய் சிலிண்டர் கட்டி பிடிச்சி உட்கார்ந்துட்டு இருக்கிறாருங்களே, இவங்க எப்படிங்க பிக் பாஸ் ஆக முடியும்? வீட்டுக்குள்ள கஷ்ட நஷ்டத்தை கண்டுபிடிக்கிறது, கஷ்ட நஷ்டத்தை தீர்த்து வைக்கிறது யாருன்னா மனைவிங்கிற பார்த்தவங்க. அதனாலதான் மனைவி பிக் பாஸ் சொல்றோம். ஏன் தெரியுங்களா? இப்போ மனைவிங்கிற சொல்லுங்க அவருதான் ஒரு வார்த்தை சொன்னார், மனைவிக்கு நாங்க வந்து சொல்லுவோம் சொன்னார். மனைவிங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கு. மனைவி, துணைவி, பொண்டாட்டி, ஆத்துக்காரி, வைஃப்னு சொல்லி நிறைய பேர் இருக்கு. ஏன் தெரியுங்களா? மனைவின்னு ஒரு பேர் எதுக்கு தெரியுங்களா? உங்களது மனைவி வெற்றிகரமாக வீற்றிருப்பதால் அவளுக்கு பெயர் மனைவி. துணைவி இருக்கா நினைச்சா தட்டியிருக்கணும் உங்க மட்டும். துணைவின்னு ஏன் தெரியுங்களா? கணவன்கள் செய்யக்கூடாத வேலைகளை செஞ்சுட்டு வந்தா அவங்கள தொலைச்சி எடுக்கிறதுனால அவங்க பேர் துணைவி. ஏன் பொண்டாட்டின் பேர் வச்சு தெரியுங்களா? தன்னோட மகளுக்கோ தன்னோட மருமகளுக்கோ நகைகளை சேர்த்து வைக்க வேண்டும் என்று பிற்காலத்தை நினைத்து பார்த்து பொன்னகை வேண்டும் என்று ஆண்களை ஆட்டி படைப்பதால் அவள் பொண்டாட்டி. அதான் உண்மை. ஆத்துக்காரன் ஏன் பேர் வச்சு தெரியுங்களா? காஃபி எடுத்துட்டு ஆத்திக்கிட்டே காரியத்தை சாதிச்சுக்கிறோம் பார்த்தீங்களா? அதனால நம்ம பேர் ஆத்துக்காரி. வைஃபைனா இன்னைக்கு வைஃபை மாதிரி உங்களை எந்த தப்பு செய்ய விடாம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிற வைஃபையா இருக்கிறனாலதான் வைஃப்னு பேர் வந்துச்சு நடுவர் அவர்களே. ஏன் தெரியுங்களா? இவங்களை அந்த வைஃபை மாதிரி நாங்க கண்காணிக்கிறோம். ஏன் நாங்க எங்களை பிக் பாஸ்ன்னு சொல்றோம் தெரியுங்களா? தையல்னு ஒரு பேர் பெண்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன் தையல்னு பேர் கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா? 3 ரூபாய் கொடுத்து ஊசி வாங்குவோம், 300 ரூபாய் கொடுத்து கத்திரிக்கோள் வாங்குவோம். இந்த 3 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய ஊசியை கொண்டு போய் பத்திரமா கேலண்டர்லயோ இல்ல ஒரு துணியிலையோ சொருகி வைப்போம். ஆனா இந்த 300 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய கத்திரிக்கோளை கை வரதே எங்க வேணாலும் வைப்போம். ஏன் தெரியுங்களா? இந்த 300 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய கத்திரிக்கோள் ஒண்ணா இருக்கிற துணியை 2ஆ பிரிக்குது. 3 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய ஊசி 2ஆ இருக்கிற துணியை ஒண்ணா இணைக்குது. அப்படித்தான் பெண் என்பவளும் புகுந்த வீட்டையும் பிறந்த வீட்டையும் இணைக்கும் தையலாக இருப்பாங்கிறதுதான் பெண்ணுக்கு தையல்னு பேர் கொடுத்தாங்க. அதனாலதான் நாங்க பெண்கள் பிக் பாஸ்ன்னு நாங்க சொல்றோம் நடுவர் அவர்களே. இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் டைம் கொடுத்து நான் கொஞ்சம் எர்லியராக வந்து கிளாஸ் எடுத்துருந்தீங்கன்னா அடுத்த பட்டிமன்றங்கள்லாம் எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. எத்தனை விதமான மீனிங் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஆரம்பிச்சு வச்சுதான் என்னமோ நாங்க பெண்கள் எல்லாம் வீட்டுல அப்படியே வாயா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இவங்க ஆண்கள் தான் கணவன்கள் தான் சம்பாரிச்சு போட்டு நாங்க உட்கார்ந்துங்கிற மாதிரியே பேசினாங்களே. இன்னைக்கு இந்த கோவை மாநகரத்துல நீங்க பாத்தீங்கன்னா நடுவர் அவர்களே, படித்த பெண்கள் எல்லாம் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார்கள், படிக்காத பெண்கள் எல்லாம் நைடி கம்பெனியில் வேலை செய்கிறார்கள் நடுவர் அவர்களே. எங்க பெண்கள் எதுக்கு சளைச்சவங்க கிடையாதுங்க. அப்ப எப்படி நாங்க தானே பிக் பாஸ் இருக்க முடியும் குடும்பத்துக்குள்ள? இவங்கனால என்ன பிக் பாஸ் இருக்க முடியும்னு கேட்கிறேன். இவங்கனால என்ன பிக் பாஸ் இருக்க முடியும்னு கேட்கிறேன். ஏன் தெரியுங்களா? ஒரு வார்த்தை சொன்னேன் நான், இவங்ககிட்ட வைஃபை மாதிரி கண்காணிக்கிறோம்னு சொல்லிட்டு நானெல்லாம் இப்ப நிகழ்ச்சிக்கு வந்துடுறேன் பாருங்க. வந்த ஒரு நாள் பிரபு என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாரு. ஏக்கா 30 நாள் வீட்டுல இல்லாம வெளியவே சுத்திட்டு இருக்கிறையே, வீட்டுல மாமா பத்திரமா இருக்கிறாரு. இந்த பத்திரமாங்கிறது தானே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. டக்குனு மாமாக்கு போன போட்ட பாருங்க, செடுக்குன்னு சொல்லடி செலுக்குட்டி அப்படின்னாரு. அக்காலாம் கவனமா இருக்குங்க. போன் நம்ம பண்ணுனா எடுத்துட்டு என்ன சொல்லு அப்படின்னா கரெக்டா இருக்காங்கன்னு அர்த்தம். சொல்லி செலக்டி அப்படின்னா இது என்ன நேரத்தை செல்லப்பா எடுக்கிறது கவனமா இருக்கணும்க்கா. நாம எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நான் கும்பகோணத்துல இருக்கிற நீ கோயம்புத்தூர் இருக்கிறாரு. நம்ம அங்கிருந்து ஒரு எட்டியை பார்க்க முடியும் இருந்தாலும் வெளியே காமிச்சுக்காம இவங்க வீட்டுல இருக்கிறாரான்னு கண்டுபிடிக்கணும்னு நானும் வாங்கிட்டு சொன்னேன். மாமா வீட்டுல இருந்தா மிக்சியோடு, கிரைண்டரோடு, டிவியோடு, ஃபேனோடு, கரண்டோடு சவுண்டு கேட்கு. இந்த ராஜில அமைதியா இருக்குது மாமா, சுடுகாட்டு படுத்து மாதிரி இருக்குது மாமா, தூக்கம் இல்லை மாமா அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாரு. நான் போட்டு மிக்சி போடு மாமா, சவுண்டை கேட்டு தூங்கிறேன். போட்டாருங்க சவுண்ட் வந்துச்சு. என் போட்டு மிக்சி சவுண்ட் எனக்கு தெரியுங்க. ஆனால் நம்ம வீட்டு மிக்சி சவுண்டு மாமா நம்ம வீட்டுல தான் இருக்கான்னு சந்தோஷமா தூங்கிட்டுங்க. அடுத்த நாள் இதே மாதிரி பட்டிமன்றத்துக்கு முன்னாள் கேட்டு தூங்கிட்டேன். 3ஆவது நாள் கொட்டி கெடுவு போட்டதோ தெரியலீங்க, நிகழ்ச்சி கேன்சல் ஆகி போச்சுமா.
சரி போச்சாரு மாமாக்கு சர்ப்ரைஸா வீடு போய் சேர்ந்துருவோம்ட்டு வீட்டுக்கு வந்துட்டுங்க. வீட்டுக்கு வரணுங்க. வர பஸ்ல 2 தடவை மிக்சி சவுண்ட் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டுங்க. வர பெரிய பூட்டா தொங்கிட்டு இருந்து வீட்டுல பசங்க 2 பேரும் வெளியே விளையாண்டு இருந்தாங்க. நான் அவங்களை கூப்பிட்டு ஏந்தங்க என்ன பூட்டு தங்கிட்டு இருக்குது, நீங்க பக்கத்து வீட்டுல விளையாடுறீங்க அப்ப நீங்க அப்படின்னு. உடனே பசங்க 2 சொன்னாங்க, நீ எல்லாம் ஒரு பட்டிமன்ற பேச்சாரு, எப்பெல்லாம் பட்டிமன்றம் இருக்குதுன்னு கொட்டி குத்திட்டு இப்படி போய் அப்பெல்லாம் அப்பா மிக்சி கட்டப்பையில் வச்சுட்டு இந்த என்னங்க நடுவர்களே, இவங்க எப்படிங்க பிக் பாஸ் ஆக முடியும் நடுவர்களே? நிறைவான ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நடுவர்களே, எங்கே பணிபுரிந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த பணிபுரிந்து கொண்டிருக்கும் கணவனை இங்கிருந்து கைகாட்டி இங்கிருந்து உங்களை என்ன நடவடிக்கை நீங்க இருக்கணும், நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க கண்காணிக்கிறது யாருன்னு கேட்டா எங்க பெண்கள். ஏன் தெரியுங்களா? இப்ப நீங்க டைரக்டரா இருக்கீங்க, ஆனா வாத்தியாரை கட்டிட்டா வாத்தியார் அம்மா, டாக்டர் கட்டிட்டா டாக்டர் அம்மா. படிக்காத பெண்களா இருந்தாலும் எங்களுக்கு தானா ஒரு பட்டத்தை கொடுப்பீங்க. அப்படி மிலிட்டரிக்காரன் கட்டிட்டா நம்மளுக்கு மிலிட்டரிக்கார அம்மான்னு பேரு. எங்க வீட்டுக்கிட்ட ஒரு மிலிட்டரிக்கார இருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் எங்கிட்ட பேசாம வந்து உட்காரும். செல்போன்ல ஒரு மெசேஜ் பார்த்தோன்னே என்ன பண்ணும், சரி எல்லாம் தூங்குங்கன்னு எந்திரிச்சு போயிடும். இது ஒரு 4 நாள் நடந்தோம்னா 5ஆவது நாள் அந்த அக்காவை என்னக்கா விஷயம், மெசேஜ் வந்தா எந்திரிச்சு தூங்க போயிடும், என்ன விஷயம்னு கேட்டோம்னா அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இல்ல ஒரு அண்ணன் காஷ்மீர்ல குளூர்ல ராணுவத்தில் இருக்கிறாருல அண்ணனை எல்லாம் இதெல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சோன்னா ஏடிஎம்ல போய் தினம் ஒரு 100 ரூபாய் பணம் எடுங்கன்னு சொல்லுவேன். அவர் பணம் எடுத்தனால மெசேஜ் எனக்கு வரும், அதை பார்த்துட்டு நான் தூங்க போவேன். எனக்கு கோபம், ஏக்கா அவரு அவ்வளவு குளிர்ல வேலை செஞ்சுருக்கிறவரை போய் தினம் லைன்ல நின்று 100 ரூபாய் எடுக்க சொல்லிக்கிற, ஒரு 1000 ரூபாய் எடுக்க சொல்லி 10 நாளைக்கு செலவு பண்ண வச்சுட்டு வரலன்னு அழகா பிக் பாஸாக இருக்கக்கூடிய அந்த மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இல்ல சத்யா, 1000 ரூபாய் பணம் எடுத்தா 10 நாளைக்கு ஒரு மெசேஜ் வரும், தினம் 100 ரூபாய் எடுத்தா தினம் எனக்கு அந்த மெசேஜ் வரும், உங்க உயிரோட தான் இருக்காருங்க, சந்தோஷத்துல நான் தூக்க போவேன் ஒரு பொண்ணு சொன்னான்னு சொன்னா. நடுவர் அவர்களே, குடும்பத்தின் பிக் பாஸ் எப்பொழுதுமே மனைவியே 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 என்று வாய்ப்பிடித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எவன்டா அவன் என் பொண்டாட்டி போன்ல இருந்து மெசேஜ் அனுப்பிச்சான்? ஏன்னா அவ ஐல போய் என் பொண்டாட்டியாவது இப்படி எல்லாம் அனுப்புறதாவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆண்கள் வந்து சில நேரங்களில் வந்து அப்படியெல்லாம் அவங்ககிட்ட இருந்து வந்துருமா அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஒரு நட்பாசறானே. ஓகே, இப்போ வந்து நாங்கள் தான் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி ஹரி பாலகிருஷ்ணன் அவர் நடுவர்களே, அன்னைக்கு பாருங்க 2016 முதல் முறை உங்களோட மேடையில பேசினேன். அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேன், எங்க பசங்கெல்லாம் லூஸா இருக்கிறதுக்கு காரணம் பொண்ணுங்கெல்லாம் என்னைக்கு லெகின்ஸ்ன்ற பேர்ல டைட்டா போட்டாங்களோ அன்னைக்கு எங்க பசங்க லூஸ் ஆயிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு 2023, இன்னைக்கு பொண்ணுங்களுடைய நிலைமையை சொல்லி பசங்களுடைய நிலைமையை சொல்ற மாதிரி ஒரு மேடை அமைஞ்சிருக்கின்றது உண்மையிலே வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். நடுவர்களே, ஒரு ஹிந்திக்கார பொண்ணு எங்களை வந்து நேரா பியார்னு சொல்லி கூப்பிடும் போது வராத சந்தோஷம், ஒரு தெலுங்கு பொண்ணு பாபான்னு சொல்லி கூப்பிடும் போது வராத மகிழ்ச்சி, ஒரு மலையாள பொண்ணு என்ன பிரேமேன்னு சொல்லி பேசும்போது வராத மகிழ்ச்சி, நம்ம கோயம்புத்தூர் பொண்ணு ஏழு மாமான்னு சொல்லும் போது வருதுன்னு சொன்னா அதுதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லை. அந்த மொழிக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி என்னுடைய உரையை மகிழ்ச்சி. உண்மைக்குமே நான் நினைச்சு பார்க்கிறேன். ஏன்னா கவிஞர் வல்லூரி சொல்லுவார், ஒரு பொண்ணை உலக அழகியா தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னா 24 தகுதி இருக்கலாம். சீன நாட்டு பொண்ணோட பாதம் இருக்கணும், அர்ஜென்டினா நாட்டு பொண்ணோட கழுத்து இருக்கணும், அமெரிக்க நாட்டு பொண்ணோட சிரிப்பு இருக்கணும், ஜப்பான் நாட்டு பொண்ணோட பல்லு, இப்படி 24 தகுதி இருக்கிறான். எந்த முட்டாள் இந்த தகுதிகளை வைத்தால் என்று தெரியவில்லை. இத்தனை தகுதிகளை சொன்னதற்கு பதிலாக ஒரு கொங்கும் பேசுகின்ற கோவை பெண்ணை உலக அழகி பட்டமாக கொடுத்துடலாம்னு சொல்லக்கூடிய ஒரு வரிகளை இந்த நேரத்தில் நினைவு கூறி அருமையான ஒரு தலைப்பு போட்டிருக்கீங்க நடுவர் அவர்களே. 16 வயசுல கிழக்கு போகக்கூடிய ரயில்ல ஏறி சிவப்பு ரோஜா பறிச்சதுனால நீங்க இன்னைக்கு வந்து புதிய வார்ப்புகளாக வந்துச்சு, காலத்துக்கும் நீக்கூடிய காவிய தலைவரா இருக்கீங்க. உங்களை வச்சுட்டு இந்த தலைப்பை பேசுறது உண்மைக்குமே எனக்கு மகிழ்ச்சிகரமா இருக்கு. என்ன தலைப்பு? குடும்பத்துடைய பிக் பாஸ் யார்? முதல்ல குடும்பம்னா என்ன தெரியுங்களா? ஹிலாரி கிளின்டன் அம்மா உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஊருக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது அந்த அம்மாட்ட பத்திரிக்கைக்காரங்க கேட்கிறாங்க, சார் எங்க ஊருக்கு வந்துட்டு நீங்க போறீங்க மேடம், உங்களுக்கு எங்க ஊர்ல என்ன பிடிச்சது அப்படின்னு. எங்களுக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய குடும்பத்தெல்லாம் பிடிச்சதுன்னு சொல்றாங்க. உடனே பத்திரிக்கையாளர் கேட்கிறாங்க, நீங்க கோவிலை பார்க்கறானே வந்தீங்க, கோவிலை பார்த்துட்டு குடும்பத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களே என்ன மேடம்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, கோவிலையும் பார்த்தேன் குடும்பத்தையும் பார்த்தேன். எங்க ஊர்லயும் குடும்பம் இருக்குது, உங்க ஊர்லயும் குடும்பம் இருக்குது. எங்க ஊர்லயும் கோயில் இருக்குது, உங்க ஊர்லயும் கோயில் இருக்குது. எங்க ஊர்லலாம் கோயில் கோயிலா இருக்குது, குடும்பம் குடும்பமா இருக்குது. உங்க ஊர்லலாம் ஒவ்வொரு குடும்பமும் கோயிலா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அப்படிப்பட்ட குடும்பத்துக்கான
மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? அந்த பிக் பாஸ் இந்த பிக் பாஸ் நீங்க கனெக்டர்ல வச்சு பாத்துக்கீங்க. அங்க 100 கேமரா, ஒரே ஒரு பிக் பாஸ். இங்கே ஒரே ஒரு கேமரா, 100கணக்கான பிக் பாஸ். இவ்வளவுதான் லிங்க் ரெண்டுக்குமே. அந்த அம்மா வந்து எங்க அம்மா தான் அவங்க வந்து என்ன பேச்சு பேசுனாங்க சொல்றாங்க. ஆண்கள்லாம் வந்து ஒய்ஃப் இருக்கும் போதே இன்னொரு பொண்ணு பேசுறாங்க, ஒய்ஃப் இருக்கும் போதே இன்னொரு பொண்ணு சைட் அடிக்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, எல்லா பெண்களுமே ஆண்களை தப்பா நினைக்கிறாங்க. ஒரு 10 பொண்ணு போனா 10 பொண்ணையும் ஒரே இடத்துல பையன் பாப்பா. ஏன் தெரியுமா? ஒரு பொண்ணை மட்டும் பார்த்துட்டு மீதி 9 பொண்ணை பார்க்காம விட்டுட்டோம்னா அந்த 9 பொண்ணுகளும் ஐயோ நம்ம அழகான போல, அதனாலதான் அவங்க நம்மளை பார்க்க கூடாதுன்னு ஏங்கிற கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல நாங்க 10 பேரை பார்க்கிறோம். பெரிய இந்த மாதிரி யாருக்கு பெரிய மனசு புரிஞ்சுக்காம நீங்க பேசுறீங்க. இந்த மாதிரி சொல்றாங்க. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பாட்டு சார். உண்மைக்குமே ஒரு காலத்துல எங்க வீட்டுல எல்லாம் எங்க அம்மா எல்லாம் தாளாட்டு பாடுவாங்க. மாமன் அடிச்சாலா மல்லிப்பூ செண்டால, அத்தை அடிச்சாலா ஆவரம்பு தண்டால, பாட்டி அடிச்சாலா பாலூட்டு சங்கால, யார் அடிச்சு நீ எழுத, அடிச்சால சொல்லி எழுது சொல்லி சொல்லும் போது அந்த குழந்தைய அருமையாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு. இன்னைக்கு எங்க அக்கா பையன் எழுதிக்கிட்டு இருந்தேன். பாட்டு ஏதாவது பாடி தூங்க வைங்கன்னு சொன்னேன். இந்த பாட்டை போட்டாங்க. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? எனக்கு சந்தேகம். உருளைக்கிழங்கு தான் வீட்டு இருக்குல்ல, எதுக்கு கதறிக்கா முடிங்க போச்சு? இப்படி எங்களுக்கு கேட்க தோணுது. நீங்க இன்னைக்கு பிக் பாஸ்ன்ற பேர்ல என்னென்ன அலப்பறை பண்ணிட்டு இருக்கீங்க? அதை சொல்ற மிக்ஸி எடுத்துட்டு போய் அவர் தான் வீட்டுல நிம்மதியா இருக்கட்டுமே விட வேண்டியதானே. போற இடத்துல இருந்து மிக்ஸி போடுங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்றாங்க. ஆனா ஒரு லக்கு பாத்தீங்களா, அந்த அம்மாவோட வீட்டுக்காரருக்கு போற இடத்துல ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கு. நீங்க ஒண்ணு செய்யுங்க, கிரைண்டர் கொண்டு போய் கிரைண்டர் போடுங்க, கிரைண்டர் சத்தத்தை கேட்கணும்னு சொல்லுங்க. ஆனா அப்பா பத்தி எனக்கு தெரியும். அவர் கிரைண்டர் ஒரு டாடா ஏசி வச்சு ஏறி அதை கொண்டு போய் போட்டாலும் போடக்கூடிய ஆள். என்னங்க பெண்கள்லாம் பிக் பாஸ் சொல்றீங்க? ஒரு நம்ம பண்பாடு தெரியுமா? ஒரு அமெரிக்காக்காரன் முறை யாரையாவது பார்த்தா நேரத்தை பார்த்து பேசுவான். அதனால முதல் கேள்வி நீங்க எந்த நாட்டுக்காரன்னு கேட்பான். ஒரு இங்கிலாந்துக்காரன் முறை யாரையாவது பார்த்து பேசினா மொழியை பார்த்து பேசுவான். அதனால முதல் கேள்வி நீங்க என்ன மொழி பேசுறீங்கன்னு கேட்பான். ஒரு ஜெர்மன்காரன் முறை யாரையாவது பார்த்து பேசினா அறிவை பார்த்து பேசுவான். அதனால முதல் கேள்வி நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்பான். ஆனா தமிழர் முறை யாரையாவது பார்த்து பேசினா அறிவைத்தை பார்த்து பேசுவான். அதனாலதான் முதல் கேள்வி நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். இந்த பண்பாடு பெண்களுக்கு இருக்குதா சார்? வீட்டுல வேலை முடிச்சுட்ட மாதிரி வருவான். வந்த உடனே ஏங்க இன்னைக்கு வேலை கஷ்டமா இருந்துச்சா, சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, காஃபி சாப்பிடுறீங்க, இப்படி ஏதாவது கேட்டா நீங்க பிக் பாஸ் நான் ஒத்துக்கலாம். அவர் அப்படித்தான் நொந்து வெயில்ல காஞ்சி பைக்கை ஓட்டிட்டு வந்து நிப்பாட்டி வீட்டுக்கு நுழைவார். சிலிண்டர் காலியா போச்சுங்க. உங்களை மாதிரியே உங்க பையன் சேட்டை பண்ணிட்டு வந்துட்டா ஸ்கூல்ல உங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கலாம்னு ஒரு ஃபீலிங் இருந்தாங்க. அதனால வந்தோடனே ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா என்ன பண்றது? அதனால முதல்ல அதை கரெக்ட் பண்ணிக்குவோம். அதுதானே சார் ஒரு விஷயம் சார், நீங்க சொல்ற இந்த மனைவி கேரக்டர் என்ட்ரன்ஸ்னு போர்டு போட்டு கொடுக்குற மனைவி கேரக்டர், இந்த மாதிரி ஏதாவது டேஸ்ட் நீங்க பேசி பார்த்துட்டு பண்ற கேரக்டர்லாம் இப்படித்தான் மனைவி இப்படிங்கிறது இல்ல, வேற மாதிரி கூட சில பேர் இருக்காங்க. இந்த மாதிரி கற்பனை கதாபாத்திரங்கள் உங்க படங்கள்ல வந்துதான் நாங்க பார்த்துருக்கோம். பஸ்ல ஒருத்தன் வந்துட்டு இருந்தான், பின்னால அவன் சம்சாரம் இருக்குது. இவனுக்கு முன்னால வந்து ரொம்ப கியூட்டா ஒரு பொண்ணு, இவன் மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் பஸ் வந்து நின்னது ஒரு ஸ்டாப்ல, அந்த பொண்ணு இறங்குச்சு, இவனும் இறங்குனா, பின்னாலேயே சம்சாரம். இந்த பொண்ணு இறங்கணும்னு திரும்பி பலான்னு ஒரு அறை அரைஞ்சாவன். பார்த்தா உன்னை இவ்வளவு இதா தெரியற அறிவு இல்லை, பின்னால வந்து கிள்ளி வச்சிட்டேன் அப்படின்னா இவன் முழிக்கிறான் திருத்துன்னு. அப்படியே பொண்டாட்டி பார்க்குறேன், அவர் திட்டிட்டு போயிட்டாரு. பொண்டாட்டி சத்தியமா சொல்றேன், சாமி சத்தியமா நான் கிள்ளவே இல்லை அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னா நான் தான் கிள்ளேன். என்னென்ன ஒரு தடவை பார்த்தா பரவாயில்ல, இன்னும் மேலிருந்து கீழே வரைக்கும் பார்க்கறேன் என்னால் தாங்கிக்க முடியல, அதனால ஒன்று வாங்கிட்டுன்னா பின்னால நான் கிள்ளி வச்சேன். இப்படியும் கொஞ்சம் இருக்காங்க. அதான் நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுமா, நாங்கெல்லாம் எதிர்பார்க்கறது டென்ஷனா வீட்டுக்கு போனாலும் கூல் பண்ற மாதிரி மனைவி அமையணும். ஆனா கிடைக்கிறது தெரியுமா, கூலா போடான்னு டென்ஷன் படுத்துற மாதிரி மனைவி. சார் நீங்க உங்களுடைய திரைப்படங்களே வந்து எங்க ஆண்களுக்கு தான் சப்போர்ட். ஏன்னா அந்த பேர்கள்லாம் பாருங்க, மௌன கீதங்கள். எங்க பசங்க என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கிறதுக்காகவே கொடுத்த ஒரு படம் நாங்க நினைச்சோம். இன்று போய் நாளை வா, ஒரு கை ஓசை, இப்படிலாம் ஆண்களுக்காக உள்ளதா. நீங்க பெண்கள் பிக் பாஸ் பேசுறாங்க. ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், நாங்கெல்லாம் எதிர்பார்க்கறது தெரியுமா, சந்தோஷமா ஆரம்பிச்சு சந்தோஷமா முடியறது மாதிரி
ஒரு பாக்யராஜ் ஸ்கிரிப்ட்ல ஒரு மனைவி அமைவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா எங்களுக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா? கொடுமையா ஆரம்பிச்சு கொடுமையாக முடியாது பாலாசார் கிருஷ்ண ஸ்கிரிப்ட் மாதிரி தான் எங்களுக்கு கிடைக்கும். நடுவர் அவர்களே, இப்போ எங்க ஆண்களுடைய நட்பு போல ஒரு பெண்ணால பார்க்க முடியுமா? எது சார் பிக் பாஸுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? நண்பர்களை பேணணும். ஒரு கவிதை அழகா சொல்லுவாங்க, நேற்று நடந்தது இன்று நடப்பது நாளை நடக்கும் நிகழ்வுகள் மாறலாம், நேற்று சம்பவம் இன்று சாதனை நாளை சரித்திரம் வரலாறு மாறலாம், நேற்று தோழி இன்று காதலி நாளை மனைவி பெண்கள் கூட மாறலாம், ஆனால் நேற்றும் நண்பன் இன்றும் நண்பன் என்றும் நண்பன், நட்பு ஒருபோதும் மாறாதுன்னு சொன்னா இந்த நண்பர்களை கணவன்களை போல நேசிக்க முடியுமா? ஆனா பெண்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு தெரியுமா? கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. ஒரு மனைவியோட தோழி வீட்டுக்கு வந்தா அவங்க காஃபி கொடுக்கறது மாதிரி பார்ப்பாங்க, ஒரு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தா கஷாயம் கொடுக்கறது மாதிரி பார்க்கறாங்க. ஆனா இந்த பசங்க கணவன்கள் அப்படி கிடையாது. எங்களுடைய பசங்க வந்தா காபி குடிக்கிறது மாதிரி பார்ப்போம், அவங்க நண்பர்கள் வந்தா பூஸ்ட் குடிக்கிற மாதிரி கூட பார்ப்போம். இது ஆண்களுடைய பெருந்தன்மை. இல்ல அவங்க ஃப்ரெண்டு வரும்போது நம்ம எப்படி பார்க்குறோம்? பூஸ்ட் குடிக்கிறோம். இல்ல என் ஃப்ரெண்டுங்கன்னு சொல்லி வரும்போது நம்ம பார்க்குற பார்வைங்கிறது ஒன்று இருக்குல்ல, சில நேரங்கள்ல அந்த பார்வையிலேயே அவனுக்கு எரிச்சல் வர்ற அளவுக்கு பெரிய தகவல். என்ன பண்றது நடுவர் அவர்களே, மார்க்கெட்ல தேடி கண்டுபிடிச்சு ஒரு செல்லு வாங்கினதுக்கு அப்புறம் தான் நல்ல நல்ல மாடலா வெளியது. நடுவர் அவர்களே, நீங்க முள்ளாக்களோட சொன்னீங்க, நீங்க வெவ்வேறு இடங்கள்ல நம்ம பார்க்கலாம், யார் கல்யாணம் ஆன பசங்க ஆகாத பசங்க அப்படின்றது பார்க்கறதுக்கு குழப்பமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி கடை வீதியில வந்து பாருங்களேன், யாரெல்லாம் கடை வாசல் தலையை சொல்லிட்டு இருக்கானோ அவன் நல்லா கல்யாணம் ஆன வேலை. மனைவி கேட்பாங்க, சிபான் புடவை இருக்கா, டெனிம் புடவை இருக்கா, பார்ட்னர் புடவை இருக்கா, டிஷ்யூ புடவை இருக்கா? கணவன் போய் கேட்பான், இஎம்ஐ இருக்கா, கடன் ஏதாவது கொடுப்பீங்களா, இந்த மாதிரி கேட்பாங்க. எதுனாலுமே நீங்க ஒரு முல்லா கதை அருமையா சொன்னீங்க. நாங்க ஏன் எல்லா சூழ்நிலையும் அமைதியா இருக்க தெரியுமா? முல்லா கதையிலே ஒரு எடுத்துக்காட்டு. அரசர் வந்து சொன்னாரா, எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உருளைக்கிழங்கு சிறந்த உணவு, தினந்தோறும் இதையே சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு முல்லா சொன்னார். ஆமா ஆமா, உருளைக்கிழங்கு சிறந்த உணவு, இதையே சமைப்போம். ரொம்ப நாள் தொடர்ந்து உருளைக்கிழங்கா சாப்பிட்டு அரசருக்கு போர் அடிச்சு போய், இந்த உலகத்திலே மோசமான காய் உருளைக்கிழங்கு மாதிரி எதுவும் கிடையாது, இதை என்னையோட நிப்பாட்டிங்கன்னு சொல்லிட்டு முல்லாவை பார்த்து கேட்கிறாங்க, என்னாச்சு? ஆமா ஆமா, இந்த உலகத்திலே ரொம்ப மோசமான காய் உருளைக்கிழங்கு. அப்ப மன்னர் கேட்கிறாரா, அன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னப்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன், இன்னைக்கு நல்லா இல்லைன்னு சொல்லும்போது நல்லா இல்லைன்னு சொல்றேன், இது என்ன கணக்கு வழக்குன்னு கேட்கும்போது முல்லா சொன்னாரா, மதிப்புக்குரிய மன்னர் அவர்களே, நான் உங்ககிட்ட வேலை பார்க்கிறேன், உருளைக்கிழங்கிட்ட வேலை பார்க்கிறேன். அது மாதிரி இடமறிச்சு நடந்துக்கிறது கணவர்கள் தான். நீங்க பண்றதுக்கெல்லாம் சைலண்டா இருக்கணும்னா காரணம் இல்லை, அமைஞ்சிருச்சு வச்சு வாழ்ந்து போன்ற ஒரு தலையத்தை நீங்க படம் கையில என்ன காரணம்? அப்படித்தான் பல்வேறு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நடுவர்களே, ஒரு விஷயம் நான் சொல்றேன், ஒவ்வொரு கணவனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த அழகை ரசித்து பார்த்தால்தான் அவன் எவ்வளவு முக்கியமானவன் நமக்கே தெரியும். இப்போ ஒரு கணவன் என்பவன் கணவனோடு இருந்ததுல ஒரு தந்தையாகும் போது நீங்க சொன்னீங்க 10 மாசத்துடைய அந்த வழிகளை பற்றிலாம் சொன்னீங்க. ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல 600க்கு 600 மார்க் எடுத்த ஒரு பொண்ணு சாதனை படைச்சாங்க. அந்த பொண்ணை விட கடலூர்ல 479 மார்க் 12th இருக்க ஒரு பொண்ணை வந்து நான் ரொம்பவே வந்து பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த பொண்ணு எக்ஸாம் எழுத போறாங்க, கிரிஜான்னு சொல்லி அந்த பொண்ணு எக்ஸாம் எழுத போகும்போது சொந்தக்காரங்க எல்லாம் அந்த ஸ்கூல் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. என்னன்னு கேட்கும்போது அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க, உன்னுடைய அப்பா தவறிட்டாரு, அவர் உடம்பு சரியில்லாம தவறிட்டாரு, எங்க அப்பா என்னை ஆசையோட அனுப்பி வச்சாரு பரீட்சைக்கு, அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் அழுதுட்டு பெல் அடிச்சுட்டு விறுவிறுன்னு உள்ள போய் உட்காந்து எக்ஸாம் எழுதுறாங்க. உடனே சொந்தக்காரங்க கூட பேசிட்டாங்க, அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்றோம், இந்த பொண்ணு போய் பரிசு எழுதிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அந்த பொண்ணுகிட்ட கேட்கறாங்க, ஏமா உங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்றோம், நீ உள்ள போய் அதையும் போட்டாம போய் பரிசு எழுதிட்டு வரைய என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றாங்க, ஒரு பையனா இருந்திருந்தா எங்க அப்பாவுக்கு கொல்லி வச்சு நான் இறுதி சடங்கு செஞ்சிருப்பேன், ஆனா நான் பொண்ணா போயிட்டேன், எனக்கு செய்யக்கூடிய என் தந்தைக்கு நான் செய்யக்கூடிய இறுதி சடங்கு என்னவென்றால் என் தந்தையினுடைய கனவை நனவாக்குவதுதான் நான் அவருக்கு செய்யக்கூடிய இறுதி சடங்கு, அதைத்தான் நான் சிறப்பா செஞ்சு முடிச்சேன் அந்த பொண்ணு சொல்லி 600க்கு 479 மார்க் வாங்கினாங்க. ஒரு தந்தை என்பவர் இருந்தும் செய்ய வைப்பார், இறந்ததற்கு பிறகும் செய்ய வைப்பார். அவர் அதுதான் ஒரு பிக் பாஸுக்கான அடையாளமே. நான் நிறைவா ஒரு கவிதையோடு சொல்றேன் நடுவர் அவர்களே. குமைமுத்து அவர்கள் அழகா ஒரு பேட்டியில சொல்வார், இன்பத்தில் சிரிக்கிறவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிக்கிறவன் ஞானி, கண்டவுடன் சிரிக்கிறவன் காரியவாதி, கற்பனையில் சிரிக்கிறவன் கவிஞன், நிலை உணர்ந்து சிரிக்கிறவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராது சிரிக்கிறவன் நிதானமற்றவன், தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் தான் உண்மையான மனிதன். உழைப்பில் சிரிக்கக்கூடிய ஒவ்வொரு கணவனும், உழைப்பில் சிரிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் குடும்பத்தின் பிக் பாஸ் என்று சொல்லி
இருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும் நல்ல வாய்ப்பு தந்த கொங்கு கோவை மக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வந்து நாங்கள் தான் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் ஐஸ்வர்யா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய வேற படங்கள் கூட ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. கம்பன் கவி அத்தனையும் ஆறடியில் தரித்த பேரழகியவள் முத்தினிய தமிழ் மொழியார் நம் ரத்தத்தில் கலந்த அவளை நித்தம் நித்தம் வணங்குவோம் என்று நம் தாய்மொழியான தமிழுக்கு நல்ல ஒரு பலத்த கைத்தட்டலோட வணக்கத்தை சொல்லி, சொத்தோட வாழ்றதெல்லாம் வாழ்க்கை இல்லைங்க, சொத்தோட வாழ்றதெல்லாம் வாழ்க்கை இல்ல, சொந்த பந்தத்தோடையும் நட்போடையும் கெத்தா வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கோவை மக்களையும் பாதம் பணிந்து வணங்கி, நடுவர் அவர்களே, நான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருந்தேன். உப்பு புளி மிளகா சீரகம்னு எதிர நீ என்ன நினைச்சாங்க கிடையாது. உங்களை வாழ்த்தி ஒரு 4 வரி கவிதை எழுதுறேன். முக்கணி முத்தமிழை முக்கணி முத்தமிழை முருங்கைக்காயின் தலைவர் தலைமையில் நாங்கள் பொழிந்து கொண்டிருக்கிறோம். இதையும் பார்த்த புதிய வார்ப்பே, 16 வயதிலேயே பயணத்தை தொடங்கியவரே, சுவரில்லாத சித்திரங்களையும் கண்முன் நிறுத்தியவரே, முந்தானை முடிச்சு போட தாவணி கனவுகளை நிறைவேற்றி வைத்தவரே, நிலவை போலே ஏன் ஆளு இருக்கணும்னு ஒவ்வொரு ஆளும் ஆசைப்படுவாங்க, நிலவை போலே என்னோட ஆளுன்னு பல கவிஞர்கள் வர்ணிப்பாங்க. ஆனால் அம்மா பூர்ணிமா என்கிற பௌர்ணமி நிலவையே கவர்ந்தவர் நீங்கள். கோவை மக்களை தற்போது கவர்ந்து கொண்டிருக்கும் உங்களையும் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. குடும்பத்தின் பிக் பாஸ் வந்து கணவனா மனைவியான்னு கேட்டிருக்கீங்க, அவ்வளவுதானே. என்னுடைய மருமகர் வந்து பேசினார். ஆமா, அவர் வந்து எனக்கு மருமகர், ஃபியூச்சர் மருமகர். அவர் வந்து நின்று பேசினாரு. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், இப்ப நீ கல்யாணம் வேணுங்கிறியா வேணாங்கிறியா? வேணும் தானே. அப்புறம் பாத்துக்க, இதுல சிங்கிள்னு சொல்றவங்கள கூட நம்புங்க மக்களே. நான் மொரட்டு சிங்கிள், எனக்கு பொண்ணே வேணான்னு சொல்றேன், என் மருமகரை மட்டும் நம்பிடாதீங்க சொல்லிட்டு. இவங்க தான் ரெடியா இருப்பாங்க கல்யாணத்துக்கு. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா திருமணம்ங்கிறதே மோசங்கிற லெவலுக்கு பேசிட்டு போயிருக்காங்க. கிடையாதுங்க. திருமண வாழ்க்கைய பெரியவங்க தான் அருமையா சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? திருமண பந்தம் என்பது 10 பொருத்தம் பார்த்து 9 கோள்நிலைகளை அறிந்து 8 திசைகளிலும் உறவுகளை அழைத்து 7 அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து பஞ்சபூதங்கள் சாட்சியாக 4 வேதங்கள் முழங்க 3 முடிச்சுகளால் 2 மனங்கள் இணையும் ஒரு அற்புத பந்தம் தான் திருமணம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சும்மா மேடையில் வந்து திட்டப்படுறதுக்காக கல்யாணமே வேணான்னு பேசக்கூடாது மருமகளே, பாத்துக்க. ஆனா எங்க சண்டை வரணுங்க, சண்டை வந்து சமாதானப்படுத்துறதுதாங்க இருக்கு குடும்பத்தோட மகிழ்ச்சியே. நாங்கள் வலிமையானவர்கள் ஆண்கள். அந்த வலிமை எங்க இருந்து வந்தது? பாரதி தான் அருமையா சொன்னா, வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா, வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா, வானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் கழியடிப்பது பெண்கள் அறமடா, துன்பம் தீர்வது பெண்மையினாலடான்னு சொன்னார். அப்படின்னா உங்க துன்பத்தை தீர்க்கிறவங்களே பெண்கள்ங்கிறத மறந்துடாதீங்க. இனிமேல் நாங்க உங்களை நம்பி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி, அதனால நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய பவர் சூப்பரா சொன்னீங்க நடுவர்களே. இத்தனை விஷயத்தை பெண்கள் ஜீரணிச்சுக்கிட்டு இருக்குமே, எங்களோட அழுகையை உங்களால ஜீரணிக்க முடியாதா? வந்து என்ன சொன்னாரு பாத்தீங்களா இல்லையாங்க? நாங்க வந்து எப்ப பாரு பெண்கள் அழுகுறாங்க, காலையில எந்திரிச்சோன்னு அழுகுறாங்க, வேலை விட்டு வந்தோடனே வாங்குங்க உட்காருங்க, வேலை எப்படி போச்சுன்னு கேட்காம உட்கார்ந்து அழுகுறாங்கன்னு சொல்றாங்களே. முதல்ல ஆண்கள் எல்லாம் பெண்கள் அழுகுறாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆமா, ஏன் சந்தோஷப்படணும்னு சொல்றது தெரியுமா? ஆண்கள் எல்லாம் பெண்கள் அழறாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. என் பொண்டாட்டி என்கிட்ட அழறா, வேற யாரையும் பார்த்து சிரிக்காம இருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. இதுல சொல்றாங்க, உண்மைதாங்க, ஆண்களுக்கு பெண்கள் அழுதால் பிடிக்காது. அதனால பெண்கள் கொஞ்சம் அழுகாம இருக்கு. ஆனா எப்பேற்பட்ட கணவனை தெரியுமா ஒரு பெண் விரும்புவா? அழகாய் பார்த்து கொள்ளும் ஆணை விட, அழகாய் பார்த்து கொள்ளும் அந்த கணவனை விட, தன்னை அழ வைக்காமல் பார்த்து கொள்ளும் ஒரு கணவனை தாங்க ஒரு பெண் விரும்புவா. காதல் வரும்போது கட்டி அணைக்கும் ஆணை விட, காதல் வரும்போது கட்டி அணைக்கும் அந்த கணவனை விட, கண்ணீர் வரும்போது கையை இறுக பற்றும் ஒரு கணவனை தான் பெண் அதிகம் விரும்புவானா?
அழுகாது. இந்த விஷயத்துல ஆண்கள் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட். ஏன் தெரியுமா? உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டு பாருங்க ஆண்கள் கிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இல்ல தங்கச்சி ஏதாவது கோபம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடான்னு ஸ்மார்ட்டா சமாளிச்சுட்டு ஆண்கள் போயிடுவாங்க. ஆனா இந்த பெண்கள் தான் நம்ம என்ன பண்ணுவோம், உன் வீட்டுல என்ன பிரச்சனையாலாம் கேட்க வேணாம், உன் வீட்டுல என்ன புளிக்குளமான்னு கேட்கறதுக்கு பூ அப்படின்னு போகல. அதை ஏங்கா கேட்கிற, அந்த கட்டையில போறவன் என்ன அடி அடிச்சுட்டான் தெரியுமா, அந்த வீணா போனவன் என்ன வார்த்தை சொல்லிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா அடுப்பீங்க. ஆனா சொல்றேன், அக்கம் பக்கத்துல இருக்க யார்கிட்டயும் குடும்ப சண்டையை சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? அந்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம நல்லா இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. யாரும் பயங்கரமா பாதிச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆனா சொந்தக்காரங்க கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? அக்கம் அண்ணே வெரி குட். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்டயாவது அப்பப்போ சொல்லிக்கங்க. தயவு செஞ்சு சொந்தக்காரங்க கிட்ட புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையை சொல்லாதீங்க. ஏன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்காவது நம்ம நல்லா இருக்கிறது தான் பிடிக்காது, சொந்தக்காரிக்கு நம்ம உயிரோட இருக்கிறதையா பிடிக்காது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நான் கேட்கிறேன், வாழ்க்கையில குடும்பத்துல எது சந்தோஷம் நினைக்கிறீங்க? குடும்பத்துல எது மங்களம்? ஒரு பெண் படபலன்னு பட்டு புடவை கட்டி இருக்கிறதா, இல்ல வீடு நிறைய நகைகள் வாங்கி அடுக்கி இருக்கிறதா? கிடையாதுங்க. வள்ளுவர் தான் அருமையா சொல்லுவாரு, மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அது நற்களம் நன்மக்கள் பேருன்னு சொல்லுவார். உங்க வீட்டுக்கு பிள்ளைகளை வரமாக கொடுக்கக்கூடியவள் மனைவிங்கிறத மறந்துடாதீங்க. அழகா நடுவர் அவர்கள் சொன்னாரு என்னன்னு, அதுதான் வலிக்குதுன்னு தெரியுதுல்ல, அப்பையும் பொறுத்துக்கிட்டு தானே உங்களோட 2வது குழந்தையை தாங்கிறதுக்கு இந்த பெண்கள் வர்றாங்கன்னு. அந்த மனைவி உங்களுக்கு பிக் பாஸா தெரியலையாங்க. ஆனா அது கூட ஒரு பெண் எப்படி தெரியுமா ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுவா. எனக்கு பெண் குழந்தை வேணும்னா ஆண்கள் அடம்பிடிப்பாங்க வீட்டுல. ஆனா மனைவி அப்படி இல்லைங்க. இதுக்கு மேல வந்துச்சுன்னா குடும்பம் தாங்காதுன்னு சொல்லிட்டு ஸ்மார்ட்டா சமாளிப்பா. எப்படி தெரியுமா? காட்டு முயலுக்கு பனி பிடிக்கும், கான குயிலுக்கு வெயில் பிடிக்கும், ஆணி வேருக்கு மண் பிடிக்கும், ஹே அப்பனுக்கு பெண் பிடிக்கும், குச்சி குச்சி ரக்கமா வர மாட்டா, நீ கொஞ்சம் பேச பொண்ணு ஒண்ணு தர மாட்டா, சாதி சனா தூங்கலையே சாமக்கோழி கூவலையே, ஹே குச்சி குச்சி ரக்கமா வர மாட்டா அப்படின்னு தடை போறது அந்த இடத்துல பெண்ணா தாங்க இருக்கும். நான் கேட்கிறேன், ஒரு பெண் குடும்பத்துல எல்லாமுமா இருப்பா. எப்படி இருப்பா தெரியுமா? நீதி வெண்பாலதான் அருமையா சொல்லுவாங்க, அன்னை தயையும் அடியால் பணியும் மலர் பொன்னி நலகும் புவி பொறையும் வண்ணமுலை வேசி துயிலும் விரல் மந்திரி மதியும் பேசில் இவையுடையால் பெண்ணு ஒரு பெண்ணை குறிப்பிடுவாங்க. அம்மாவா இருப்பா, அன்னை தயையும் அடியால் பணியும். உங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி மாதிரி இருப்பா. அன்னை தயையும் அடியால் பணியும் மலர் பொன்னி நலகும் புவி பொறையும் வண்ணமுலை வேசி துயிலும். எல்லாவற்றிற்கு மேல ஒரு குடும்ப நிர்வாகத்துல ஒரு பெண் மந்திரியா இருப்பான்னு நீதி வெண்பா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியலையாங்க? யோசிச்சு பாருங்க. ஆண்களுக்கும் சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க. நான் வந்து ஒரு ஒரு அடுத்த ஒரு கதை எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். அதுக்குள்ள கொஞ்ச நாள் கேப் வந்தனால மிஸ் ஆகி போச்சு. அதனுடைய தீமை என்ன அப்படின்னா, ஒரு கணவன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கணவன் அப்படிங்கிறது மட்டுமே அல்ல, ஒரு கணவன் நல்ல கணவனாக இருப்பதோடு அவன் மனைவிக்கு சில நேரங்களில் நல்ல தந்தையாகவும் இருக்க வேண்டும், சில நேரங்களில் நல்ல நண்பனாகவும் இருக்க வேண்டும், சில நேரங்களில் நல்ல கைடாகவும் அவளுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கும் இருக்கணும். இது எல்லாமே ஒரு நல்ல புருஷன் அப்படின்னு சொன்னா வெறும் புருஷன் மட்டும் இல்லை, இவ்வளவு 4 விதமான கேரக்டர் இருக்குது. இப்படி இருக்கும்போது தான் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃப்ங்கிறது அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அந்த கதையினுடைய தீமா வச்சிருக்கேன். தயவு செஞ்சு எடுக்க நடுவில் அப்பயாவது இது எதிரணிக்கெல்லாம் கொஞ்சமாவது புத்தி வரும். நான் கேட்கிறேங்க, எங்கேயாவது உங்க வீட்டு அடுப்பங்கரையை கணவன் பார்த்திருக்கீங்களா? போய் பாருங்க, தெரியும். அடுப்பங்கரையில் உணவு வேவதை விட வெந்து கொண்டிருப்பாங்க உங்களுடைய மனைவி. சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை மூட்டை கட்டு சாவும் வரை சமையல் கட்டுன்னு எத்தனை பெண்கள் தெரியுமா உங்களுக்காக தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் ஆண்களும் நானும் சமைக்கிறேன்னு சமைக்கிறாங்கங்க. ஆனா அதுல நல்லா உற்று கவனிச்சு பாருங்களேன், வாரத்துல 7 நாட்கள்ல அந்த விடுமுறை ஞாயிறு அன்று கணவன் தன் மனைவிக்காக சமைப்பது இவர்களுக்கு காதலாக தெரிகிறது. வாழ்நாள் முழுவதும் ஒரு பெண் தன் மனைவி தன் கணவனுக்காக சமைப்பது இவர்களுக்கு வெறும் கடமை
ஒரு பிரபல காஃபி கம்பெனி என்ன ஆகுது அப்படின்னா நஷ்டத்துல மூழ்கிடுது. அந்த எம்டி அதை சரி பண்ண முடியாம என்ன பண்ணிடுறாருன்னா தற்கொலை பண்ணிக்கிறாரு. கிட்டத்தட்ட 7200 கோடி கடனை விட்டுட்டு போயிடுறாரு. இப்ப அந்த கடவுளுடைய இடத்துல அந்த மனைவி இன்சார்ஜ் ஆகுறாங்க. பயப்படல, என்ன தெரியுமா பண்ணாங்க? ஒரே வருஷத்துல 7200 கடன் இருந்தத, கோடி கடன் இருந்தத 3200 கோடிக்கு குறைச்சு ஒரு மனைவி சாதிச்சு காட்டாங்க. யானைக்கும் அடிசருக்கும் நான் ஆண்கள் இந்த இடத்துல குறைவா சொல்லல. ஆனா தெருமுனையில தெருக்கோடியில ஒரு மனைவியை விட்டுட்டு போனா கூட அந்த மனைவி வைராகிய வச்சுட்டா குடும்பத்தையும் நடத்த முடியும், ஒரு தொழிலையும் நிர்வாகம் பண்ண முடியும். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா நடுவர் அவர்களே? அதனாலதான் சொன்னாங்க, தாயோட அறுசுவை போம், தந்தையோட கல்வி போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், ஆய வாழ்வு உற்றாருடன் போம், உடன்பிறப்போடு தோல்வழி போம், பொன் தாலியோடு எவையும் போம்னு சொன்னாங்கன்னா, ராஜ்கிரண் சார் படத்துல அருமையா சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு பொண்டாட்டி போனா சகலமும் போச்சுடான்னு சொல்லுவாங்கன்னா, இதுல தெரியலையா குடும்பத்தோட பிக் பாஸ் மனைவி தான் நடுவில் என்று சொல்லி நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். வள்ளுவர் அருமையா ஒரு கேள்வி கேட்கிறாரு அறத்துப்பால். பெண்ணில் பெருந்தக்க யாவுல, பெண்ணை விட சிறந்தது இந்த உலகத்துல எதுன்னு கேள்வி கேட்கிறார். அதுக்கு பொருட்பால்ல அவரே பதில் சொல்றாரு, பெண்ணே பெருமை உடைத்து, பெண் தான் இந்த உலகத்துல சிறந்தவன்னு சொல்றாரு. காமத்து பால்ல மனைவிங்கிற பெண்ணை ஒப்பிட்டு சொல்றாரு, பெண்ணில் பெருந்தக்கது இல், பெண்ணை விட சிறந்தது இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்லி அவரே தீர்ப்பு கொடுக்கிறாருன்னா, எல்லாருக்குமே வாழும் போது மனைவியை கிண்டல் பண்ணணும்னு தோணும். ஆனா அவங்களோட அருமை எப்ப தெரியுமா தெரியும்? நீரின் அருமை நிலத்தில் தெரியும், நிலத்தின் அருமை விளைச்சலில் தெரியும், கல்வியின் அருமை பதவியில் தெரியும், பணத்தின் அருமை வறுமையில் தெரியும், தாயின் அருமை அன்பினில் தெரியும், தந்தையின் அருமை அறிவினில் தெரியும், அக்காவின் அருமை அரவணைப்பில் தெரியும், தம்பியின் அருமை தயவில் தெரியும், மகளின் அருமை மரியாதையில் தெரியும், மகனின் அருமை சுமையில் தெரியும். மனைவியின் அருமை மட்டும் பலருக்கு மனைவியின் மறைவிற்கு பிறகுதான் தெரியுதுன்னு சொன்னா, தயவு செய்து வாழ்க்கைய வாழும் போது வாழுங்க. ஒரு கூண் விழுந்த முதியவர் அப்படியே குச்சி நடிக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. பசங்களுக்கு தான் ரொம்ப கிண்டல் பண்ணி பழக்கமாச்சுல. நம்ம மருமகர் மாதிரி ஒருத்தர் கிண்டல் பண்றாரு அந்த இடத்துல. என்ன தாத்தா ரொம்ப நேரமா எதையோ கீழே தேடினே போயிட்டு இருக்கிய, நீ எதை தேடுறன்னு சொன்னா நான் தான் உனக்கு கண்டுபிடிச்சு கொடுப்பேன்னு நக்கல் வச்சிருக்குது. உடனே அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரா, ஆமா தம்பி தேடிக்கொண்டிருக்கிறேன், தொலைந்து போன என்னுடைய இளமையை தேடிக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரு. இளமை நமக்கு இருக்கிற வரைக்கும் கூட இருக்கிற உறவுகளை புரிஞ்சுக்கிட்டு அனுபவிச்சு வாழ்ந்தவர்களே சொல்லி பாரதிதாசன் தான் சொன்னாரு, முதுமை காதல்ல புதுமலர் அல்ல, புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உறவு, சதிராடும் நடையால் அல்லல் தள்ளாடி விடும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவட்கு வரல் நிலம் குளிர்கள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும், அவள் இருக்கின்றாள் என்பது ஒன்றே எனக்கு இன்பம் நல்கும்னு சொன்னார்னா, வாழ்க்கையில மனைவியுடைய துணை முதுமையில கண்டிப்பாக ஒவ்வொரு ஆணுக்கும் தேவைப்படுங்க. கணவன் இல்லாம கூட ஒரு மனைவியால வாழ்ந்து சாதிச்சிட முடியும். ஆனா அந்த மனைவியுடைய அன்பு என் கணவனுக்கு கண்டிப்பா தேவை. அதே சமயத்துல ஒரு மனைவிக்கும் கணவனுடைய அன்பு தேவை. யாரோட அன்பு அதிகமா தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஆண் தன்னுடைய நட்பை எங்கு வேண்டுமானாலும் தேடலாம். ஆனால் அன்பையும் வாழ்க்கையில நிம்மதியையும் தாயினுடைய மடியில இல்லைன்னா மனைவியோட மடியில மட்டும்தான் தேட முடியுங்கிறத புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு பாட்டுல அருமையா சொல்லுவாங்க, உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம், பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம், என் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம், சொந்தம் ஓர் ஆனந்தம், பந்தம் பேரானந்தம், அழகே உன் விழியால் பிறர் கழுதால் தண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம், பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தில் இல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளவர்களுக்கும் வாய்மொழி கேட்ட நல்லுள்ளவர்களுக்கும் மனதார நன்றியை குறிப்பிடுகிறேன். நன்றி. கேரக்டர் ரியல் லைஃப்ல முதல் வாய் சம்சாரத்தை கொடுத்துட்டு தான் சாப்பிட்றாங்க போது அந்த சென்டிமெண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த இதுக்கு அந்த
அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து ஒரு சீனா வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாயை பாட்டு எதிர்த்து வர்றாங்க. இந்த தாத்தா உட்காந்துருக்காரு, சாப்பாடு கொடுக்குறாங்க. முதல் வாய் கொடுத்தோன்னே விளக்கு வச்ச நேரத்தில் அப்படின்னு அது போட்டு அது படத்துக்கே அவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருந்தது. அது அவ்வளோ நல்லா அமைஞ்சது. என்னென்னா இதுதான் அந்த படத்தினுடைய மெயின் கதை அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் பண்ணிது. ஸோ அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது, அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது ரெண்டு பேருமே நம்ம பாஸாக இருந்து நம்ம குழந்தைகளை வந்து நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத என்னுடைய தீர்ப்பாக சொல்லி கேட்டுக்கிறேன். இவ்வளோ தூரம் அமைதியாக உட்கார்ந்ததுக்காக என்னுடைய மண்ணில் பண்ண அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு சிறப்பான ஏற்பாடு பண்ணதுக்காக கொடிசியா இவங்களுக்கும்